செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விஷம் வரும் அருளோடு பெருநிலமளிக்கும். நம்ம திருமங்கையாழ்வார துவக்கிறோம் இல்லையா? நீங்க போன வாரமே பேசியிருப்பீங்க, அவருடைய கதைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், திருமங்கையாழ்வார் தான் ஆழ்வார்கள்லேயே அதிக பாடல் பாடியவர்கள்ல ஒருவர். நம்மாழ்வாரும் இவரும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. திருமங்கையாழ்வார் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டராக வரார். மற்ற எல்லா ஆழ்வார்களும் ஒரு கிட்டத்தட்ட பிறக்கும் போதே ஒரு ஒரு நல்ல சூழ்நிலையில் பிறந்து தங்கள் தேடுதலின் வழியாக இறைவனை கண்டடைந்து அப்படி வந்திருக்கிறவங்க. ஆனா திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளா வராரு. இவர் வந்து திருவாலி திருநகரின்னு ஒரு இடத்துல பறக்கிறார். அந்த அந்த அதுக்கு பக்கத்துல இப்ப திருக்குறையலூர் அப்படிங்கிற பேர்ல அந்த ஊர் இருக்கான். இந்த திருக்குறையலூருங்கிற இடத்துலதான் இவர் பிறக்கிறார். திருவாலி திருநகரிங்கிற இடத்துல திருக்குறையலூருங்கிற ஒரு ஊர்ல அவர் பிறக்கிறார். கள்ளர்குடியில் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இது இவர் வந்து இவருடைய தகப்பனார் சோழ தேசத்தினுடைய தளபதிகளில் ஒருவராக இருந்தவர். ஆகவே இவரும் ஆயுத பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இவர் தனது தகப்பனாருக்கு பிறகு இவர் வந்து அந்த சோழ தேசத்தினுடைய தளபதிகள்ல ஒருத்தராக இருக்காரு. அப்ப இவருக்கு வந்து அந்த படைகள்ல படையெடுத்து செல்லும் போது இவர் எதிரிகளின் மீது காட்டிய வீரத்திற்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் பரகாலன் என்பது. பரனா அயல், வேறுன்னு அர்த்தம். பரனா அதான் பரதேசி, வெளிநாட்டை சேர்ந்தவன் தான் பரதேசி. ஸோ இந்த பர அப்படின்னா தனது எதிரிகள், தனக்கு வேறுபாடானவர்களுக்கு காலனை போன்றவர், யமனை போன்றவர். அந்த பொருள்ல அவருடைய வீரத்தை பாராட்டி கொடுக்கப்பட்ட பெயர் தான் பரகாலன் அப்படிங்கிறது. ஸோ திருவங்கையை சேர்ந்த இவருக்கு பிறந்த உடனே இவர் கருப்பா இருந்ததுனால இவருக்கு இடப்பட்ட பெயர் நீலன் அப்படிங்கிறது. நீலன்கிறது தான் இவருடைய பெற்றோரிட்ட இயற்பெயராக சொல்லப்படுகிறது. இவருடைய வீரத்தால் இவருக்கு வழங்கப்பட்ட பெயர் பரகாலன் அப்படிங்கிறது. இப்போ இந்த வீரத்தை பாராட்டி அந்த பிரதேசத்தை ஒரு ஒரு தாசில்தார் மாதிரின்னு வச்சுப்போமே, திருமங்கை என்ற இடத்தை திருமங்கை நாடாக கொண்டு இவருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை நீ ஆட்சி பண்ணு, நீ ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இந்த இடத்த பார்த்துக்குவான்னு சோழ மன்னன் கொடுக்குறான். ஆகவே இவர் திருமங்கை மன்னன் என்று சொல்லப்பட்டாலும் இவர் சோழனை போல பெரிய மன்னன் கிடையாது. ஒரு ஒரு ஜமீன்தார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சில் இருக்கிறவர் மன்னன் என்று சிறப்பிக்கப்படுகிறார். அப்படி இருக்கார். ஸோ ஆனா இவர் வந்து இந்த போர்க்களத்திலிருந்து இந்த ஆட்சி களத்திற்கு வந்த உடனேயே ஐயா வந்து கொஞ்சம் மாறிவிட்டார். இசை நாடகங்களில் பிரியமுடையவராய் எப்பொழுதும் பல இளமங்கையர் இன்னிசை பாட கேட்பதையும் நன்னடம் பயில காண்பதையுமே அப்படின்னு இவர் எழுதுறாரு. இவருடைய அவதாரிகை எழுதக்கூடிய பெரியவாச்சாம்பிள் சாரி அன்னங்கராச்சாரியார் எழுதுறாரு. அதாவது ரொம்ப டீசெண்டா சொல்றார். எந்த நேரமும் இவர் பெண்கள் சூழ இருந்தாருங்கிறத வந்து அவர் பெண்களுடைய நடனத்தை பார்ப்பதிலும் அவர்களது பாடலை கேட்பதிலும் ஆர்வத்துடன் இருந்தாருன்னு கொஞ்சம் டீசெண்டா எழுதுறார். ஆனா பெண்களுடன் சல்லாபித்து இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த ஊர்லயே வந்து அன்னங்கோயில்னு ஒரு இடம் இருக்கக்கூடியது, திருவள்ளக்குளம் அப்படின்னு. அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர் திருவள்ளக்குளம். அது ஒரு இது பெருமாள் கோயில். ஊர் பேர் அன்னங்கோயில்னு வழக்கில் சொல்லப்படுகிறது. அந்த கோயில்ல அந்த இடத்தை சேர்ந்த ஒருவருக்கு குமுதவல்லின்னு சொல்லி ஒரு பெண் இருக்கா. அவர் வந்து வைத்தியர், அந்த குமுதவல்லியினுடைய அப்பா. இந்த குமுதவல்லியை இவர் பார்க்கிறார். இந்த வைத்தியரை பார்க்க போகும்போது குமுதவல்லியை பார்க்கிறார். பார்த்தா ரொம்ப அழகா இருக்காங்க. உடனே இவருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் பெண்களுடைய சகவாசத்துல இருந்தவர் திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கல. ஆனா இந்த குமுதவல்லியை பார்த்த உடனே நாம இந்த மாதிரி ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு இல்லற வாழ்க்கையில ஈடுபடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. குமுதவல்லிய எனக்கு கொடுப்பீங்களான்னு அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு.
எப்படி வழக்கம் போல ஜமீன்தார் இல்லையா, ஆகவே விலை உயர்ந்த பட்டு ஆடைகள், ஆபரணங்கள், இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து பெண்ணுக்கு சீர், நிச்சயதார்த்த சீராக வைத்து எனக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பரிசம் போடுறது கள்ளர் இல்லையா, அது பரிசம் போடுற மரபுக்கு அப்படி கேக்குறாரு. ஆனா இந்த குமுதவல்லி என்ன சொல்றாங்க, நான் உங்களை மாதிரி இருக்கிற ஒருத்தர் நான் இது பண்ண மாட்டேன், எனக்கு எப்படிப்பட்டவர் கணவராக வர வேண்டும் நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா, பன்னிரு திருமண் காப்பு இட்டு, புண்டரீகம்னு சொல்றது, அதாவது திருமண் இடுகிறோம் இல்லையா, நாமம் போடுறோம் இல்லையா, அதான் திருமண் இடுதல். இந்த நாமம் நம்ம உடம்புல 12 இடங்கள்ல இட வேண்டும் என்று வைணவ மரபு சொல்லுகிறது. அப்படி 12 இடங்களில் நான் இதை தரித்து கொண்டு, பேர் என்ன, இலச்சினை, திரு இலச்சினைன்னு சொல்றது, பெருமாளுடைய இலச்சினை அது, அவருடைய திருமண்ணிலே திரு அடி அது, அவருடைய திருவடியைத்தான் நம்ம திரு மண்ணாக நெற்றியில் இட்டுக் கொள்ளுகிறோம். ஸோ அந்த மாதிரி 12 இடங்களில் திருமண் காப்பிட்டு பஞ்ச சம்ஸ்காரம் 5 விதமான இதை நியமங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வைணவருக்குத்தான் நான் வாழ்க்கைப்படுவேன்னு நான் வந்து உறுதி பூண்டிருக்கேன். ஆகவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றான். இவரு என்ன இருந்தாலும் போர் வீரன் இல்லையா, இப்போ உனக்கு என்ன 12 திருமணம் தானே போட்டு வரணும், பஞ்ச சம்ஸ்காரம் அவ்வளவுதானே, அந்த தோல் ரெண்டுலையும் இது வாங்கிட்டு வரணும், இதுதான் எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு போய் டபால்னு ஏப்பா எனக்கு உடனடியா பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி விடுங்க, எனக்கு சமசராயணம் பண்ணி விடுங்க அப்படின்லாம் கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு 12 நாமத்தையும் போட்டு மறுநாளே வந்து நிக்கிறாரு. பாரு நீ சொன்ன மாதிரி வந்துட்டேன், இப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொல்றியா? ஓ சொல்றாரு. இது ஒரு நாள் கூத்து, நீ எனக்காக இதை செய்யற, நான் இன்னொரு கண்டிஷன் உனக்கு வைக்கிறேன், தினமும் 1008 வைணவர்களுக்கு அமுது செய்வித்து, தினசரி 1008 வைணவர்களுக்கு நீ வந்து ததியாராதனைன்னு அவங்க பரிபாஷை, ததியாராதனைன்னா அவர்களுக்கு உணவிடுதல், அடியார்களுக்கு அமுது செய்வித்தல்ங்கிறது இது சைவத்துல சொல்றது. வைணவத்துல சொல்லும் போது ததியாராதனம் செய்தல், அவர்களுக்கு உணவிடுதல், அடியார்களுக்கு உணவிட்டு அவர்களுக்கு பாத பூஜை செய்து வந்து, அப்படி நீ வந்து அந்த மாதிரி நீ ஒரு வருடம் இருக்கிறத நான் பார்த்தேன்னா நித்தியம் செய்யணுங்கிறா. அப்படி ஒரு வருடம் நீ இருந்தனா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இப்போ ஒரு நாளைக்காக ஓடி வந்து நாமத்தை போட்டுட்டு வந்தனா இது யார் வேணாலும் செய்யலாம். நீ அவ்வளவு கமிட்டடா இருக்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்னு சொன்னா, ஒரு வருஷம் நீ 1008 வைணவ அடியார்களுக்கு நீ உணவிட்டு அவர்களுக்கு பாத பூஜை செய்து நீ இருந்து வா, நான் அதை பார்த்துட்டு ஓகே சொல்றேன். இவன் அதே மாதிரியே ஓகேன்றார். நீலன் எனப்படுகிற பரகாலன் செய்யறேங்கிறார். செய்தார், ஒரு வருடம் அதே மாதிரி செய்தார். குமுதவல்லி ஒரு வருடம் தொடர்ந்து பாகவதர்களுடைய இருந்திருக்கார் இல்லையா, அவருடைய துர்குணங்கள், அவருடைய ஒவ்வொரு மோசமான குணங்கள் எல்லாம் அவரை விட்டு அகன்று ஒரு வருடம் முடியும் போது அவர் மிகுந்த சிறந்த பாகவத பக்தராகவும் இறைவனுக்கு இறைவன் மேல் பக்தி உள்ளவராகவும் மாறிடுறாரு. அப்ப குமுதவல்லி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கிடையில இந்த 1008 வைணவர்களுக்கு உணவிடணும், அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்யணும்னு சொல்லும் போது அவர் ஒரு சிறிய பிரதேசத்தை நிர்வகிக்கிற ஆள் தானே. நிர்வகிக்கிற ஆள்னா என்ன, அந்த இடத்துல இருக்கிற வரி வசூல் எல்லாத்தையும் இவர் வசூல் பண்ணி சோழ மன்னனுக்கு கட்டணும், பணம் கட்டணும். ஆனா இப்ப எல்லாத்தையும் இவர் இதுல செலவு பண்ணிட்டார். அப்போ சோழ மன்னன்ட்ட இருந்து அதிகாரிகள் வராங்க, சார் என்னாச்சு, நீங்க கட்ட வேண்டிய டியூ கட்டவே இல்லையே, என்ன விஷயம்னு கேட்டு வராங்க. இவர் என்ன என்ன சொல்லி சமாளிக்கன்னு சொல்லிட்டு, நாளைக்கு வாங்க, காலையில வாங்க, இந்த இன்னைக்கு சாயங்காலம் ரெடி ஆயிரும், நீங்க ஒரு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, இந்த வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே மண்டே அன்னைக்கு கலெக்ஷனை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு கதையா சொல்லி நாளை தள்ளுறாரு. இப்ப சோழனுக்கு ஒரு ஒரு ரொம்ப கோவம் வந்துருது சோழ மன்னனுக்கு. உடனே என்ன செய்யறான், தன்னுடைய சேனாதிபதி தலைமையில ஒரு சிறிய படையை அனுப்பி போய் அந்த ஆளை 2 தட்டி தட்டி தூக்கிட்டு வாங்க எங்க அரசவைக்கு, என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அந்த அவன் போருக்கு வந்த உடனே இவருடைய குதிரை வந்து ஆடல் மா அப்படின்னு இந்த குதிரைக்கு பேர், இவருடைய குதிரைக்கு பேர் ஆடல் மா. அது மேல ஏறி இவர் போருக்கு போய் அந்த சேனாதிபதியை தோக்கடிச்சிடுறாரு சோழ மன்னன். உடனே அரசனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி, இரியா நானே வரேன், படையெடுத்து என் சேனாதிபதியை தானே அடிச்சு துரத்துனா, நானே வரேன் அப்படின்னு சொல்லி பெரும் படையை திரட்டி கொண்டு அவர் வராரு. வந்தா இவரும் விடாம ஃபைட் பண்றாரு. இப்ப ராஜா பாக்குறாரு, இவன் இப்படி விடாம ஃபைட் பண்ணிட்டே இருக்கான், ஒருவேளை தோத்து இழுத்து போயிட்டோம், நம்மள ஏதாவது செஞ்சுட்டான்னா அப்புறம்
ரொம்ப குழப்பமாயிருவான்னு சொல்லிட்டு போரை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு, இங்க பாரு, இதுக்கு மேல நான் போர் பண்ணேன்னா நீ தாங்க மாட்டேன். பெட்டர், எனக்கு உன் வீரத்தின் மேல ஒரு பிரியம் இருக்கிறதுனால நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ உன்கிட்ட விட்டுட்டு இந்த தேசத்தை இப்படியே விட்டுட்டு போனேன்னா நீ ஒழுங்கா செலுத்த மாட்டேன். இனி ஏன் மந்திரிமார் வந்து உன் கூட இருப்பாங்க, என் மந்திரி சபையில இருந்து 2 பேரும் உன் கூட இருப்பான். அவன் உன் கூடயே இருந்து இந்த பணம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் அவன் இங்கதான் இருப்பான். உன்னை நான் இப்படி விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஆளை இங்க அவனுடைய ஆட்களை மந்திரிகளை விட்டுட்டு சோழன் அவனுடைய தஞ்சை தரணிக்கு திரும்பிடுறான். அப்ப இவர் என்ன செய்யறாரு, இவங்க வந்து இவனை எங்கேயும் போட மாட்டேங்கிறாங்க இந்த ஆட்கள். நான் அங்க போறேன் இங்க போறேன், எங்கேயாவது தப்பிச்சு ஓடிட்டேன்னா எங்க பார்வையிலேயே இருக்கணும், நாங்க சொல்ற இடத்துலயே இருக்கணும்னு சொல்லி அவனை இருக்க வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ அவர் கனவுல வந்து பெருமாள் என்ன சொல்றாரு, காஞ்சிபுரத்துக்கு வா, காஞ்சிபுரத்துல நான் நிறைய பொருள், உனக்கு வேண்டிய பொருள் தர்றேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் மறுநாள் காலையில எந்திரிச்சு இந்த நீ வச்சிருக்கிற நம்ம மந்திரிகள்ட்ட போய், இங்க பாரு, எனக்கு சேர வேண்டிய பணம் வர வேண்டியது எல்லாமே காஞ்சிபுரத்துல ஒரு இடத்துல இருக்கு, வாங்க எடுத்து தரேன் நானு அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. அவங்களும் சரின்னு மன்னருக்கு தகவல் அனுப்புறாங்க, அவன் கூடயே போய் வாங்கிட்டு வந்துருங்க, அவன் சொல்லும் போதே வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சோழ மன்னன் சொல்றான். உடனே இவங்க அவர் கூடயே போறாங்க. அங்க போய் எங்க போறான், கச்சியப்பதி அங்க போறான். காஞ்சிக்கு போனா அங்க எங்க இருக்குன்னே தெரியல, தேடுறான், எதுவும் பண்றான், என்ன பண்ணன்னு தெரியல, கோயில்லயே தங்கிடுறான். காலையில இரவுல பழையபடி கனவுல பெருமாள் வந்து வேகவதி ஆறு இன்னும் இருக்கு காஞ்சிபுரத்துல, அந்த வேகவதி ஆற்றினுள்ள கரையில இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும், பொன் பானைகள் புதைக்கப்பட்டிருக்கும், எடுத்துக்கோன்னு சொல்றாரு. உடனே இவர் எந்திரிச்சு நேர வந்து அந்த பானையில இருக்கிற அவர் அரசன் இது பெருமாள் சொன்ன இடத்துல போய் அந்த தங்கத்தை எடுத்து, தங்க காசுகளை எடுத்து அந்த மந்திரிகள்கிட்ட கொடுத்து, எப்போ அவன் டியூ கழிஞ்சது போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு அதுல மிஞ்சின பொருளை வைத்து பழையபடி பாகவதர்களுக்கு எல்லாம் செய்யறான். இப்ப என்ன ஆயிடுச்சு, இறைவன் சோதனை ஆரம்பிக்குது. இவருடைய கைப்பணங்கள் எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் மன்னன் அவரை அந்த பொசிஷன்ல வச்சிருக்க மாட்டான் இல்லையா, ஒரு தடவை இந்த மாதிரி பணத்தை கட்டாம கண்ணாபனன் இருக்கிறால. ஆகவே இவர் தன் கைப்பொருள்களை எல்லாம் செலவு செய்து அடியார்களுக்கு உணவிடும் பணியை செய்கிறார். கைப்பொருள் எல்லாம் கரைந்து போய்விட்டது. அப்ப அடுத்ததா என்ன செய்யலாம், இப்ப பாகவதர்களோ இவர் தருவார், இவர் தான் உணவிடுவார் நம்பி வந்துடுறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வழிப்பறி செய்ய ஆரம்பிக்கிறார். நேர வந்து அந்த பாதையில ஒரு குறிப்பிட்ட பாதையில போகக்கூடிய எல்லார்ட்டையும் இருக்கிற நகைகளை எல்லாம் பறித்து கொண்டு, செல்வத்தை பறித்து கொண்டு வந்து அதை வைத்து அடியார்களுக்கு உணவிடுதல் முதலியவற்றை செய்து வருகிறார். அப்ப பெருமாள் என்ன செய்யறாரு, இவரை சோதிப்பதற்காக தானே ஒரு அந்தணனாகவும் லக்ஷ்மி தேவியை வந்து தனது மனையாளாகவும் ஆக்கி, அது 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆகி வராங்க. ஆகவே முழு ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அப்படி வராங்க. இவர் பார்த்த உடனே ஆகா நல்ல வேட்டை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இவன் பெருமாளை நிப்பாட்டி பெருமாளையே கொள்ளையடிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் அப்பேற்பட்ட ஆள் அவர். அப்படி கொள்ளையடிக்கும் போது எல்லாத்தையும் அவரை அணிந்திருக்கிற நகைகள் எல்லாத்தையும் கழட்டியாச்சு. அப்போ பார்த்தா இந்த மாப்பிள்ளை காலில் மெட்டி போட்டிருக்காரு. அந்த காலத்துல ஆண்களுக்கு மெட்டி உண்டு இல்லையா, காலில் மெட்டி போட்டிருக்காரு. நல்லா பார்க்கவே பளபளன்னு ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. திருமங்கை இது நல்ல விலைக்கு போகுமே, இப்ப அதை கழட்டு அப்படின்னா கழட்ட முடியல. அவர் சொல்றான், அந்த அந்தணன் உருவில இருக்கிற பெருமாள் சொல்றாரு, பாருப்பா, இது எங்க மாமனார் வீட்டுல போட்டு விட்டது, எனக்கு கழட்ட தெரியாது, நான் இப்படி காலை நீட்டினே அவங்க போட்டு விட்டாங்க, கழட்டிக்கோ என் காலில் இருந்து அப்படின்றாரு. இவர் கையால உருவி பாக்குறாரு, வரல. இவருக்கு பயங்கர கடுப்பு, குனிஞ்சி பல்லால கடிச்சு எடுக்கிறார். அதாவது இறைவனுடைய திருவடியை முத்தமிடுகிறார். பல்லால் கடித்து அந்த காலில் இருக்கிற அந்த மெட்டிய வந்து கழட்ட பாக்குறாரு. அதை பார்த்து சொன்னது, பெரிய வில்லையாய்வன் அப்படிங்கிற அர்த்தத்துல கலியன் அப்படின்னு அவனை சொல்றாரு பெருமாள். அவர் இயற்பெயர் நீலன். அவர் வந்து போர்க்களத்துல காண்பித்த வீரத்தினால் பரகாலன் என்கிற பெயரை பெற்றார், சோழ மன்னன் கொடுத்தான். அப்புறம் திருமங்கை நாடு என்பதை நிர்வகிக்கக்கூடிய, நாடுன்னா நம்ம இப்ப இருக்கிற மாதிரி கண்ட்ரிங்கிற பொருள் கிடையாது. அப்ப நாடுங்கிறது ஒரு தாலுக் அப்படிங்கிற பொருள்ல தான் வரும். அந்த மாதிரி ஒரு மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன். நாடு, இது கூற்றம், களம், இப்படி பிரிப்பாங்க. இப்ப தஞ்சாவூர்ல நிறைய அந்த நாடுன்னு வரும், அதான் ஓரத்த நாடு. அப்ப அதுக்குள்ள களம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும்.
களம், கூற்றம், இப்படியாக சின்ன சின்ன யூனிட்டா பிரிப்பாங்க. இப்ப சீவலப்பேரி கோயில்ல இருக்கிற கல்வெட்டு என்ன சொல்லும்? கீழ்கள கூற்றத்து தென் திருமாலிருஞ்சோலையாகிய அப்படின்னு சொல்லும். கீழ்களம் அப்படிங்கிற நாட்டுல இருக்கக்கூடிய கூற்றம் இது, கீழ்கள கூற்றம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாடு, வளநாடு, அப்ப அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. சேதி நாடு, அது ஒரு பகுதி, ஒரு ஒரு மாவட்டம் மாதிரி வச்சுக்கோங்க. மாவட்டத்துக்குள்ள கூற்றம்ங்கிறது ஒரு தாலுக்கு மாதிரி. இவர் திருமங்கை நாடு எனப்படக்கூடிய ஒரு பகுதியை ஆளக்கூடியவர். அதுக்குரிய இன்சார்ஜ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு வைப்போம், அதான் கரெக்டா இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி. இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒழுங்கா வரியை வசூல் பண்ணி கொடுக்கலன்னு உடனே மேல இருக்கிற முதல்வர் வந்துடுறாரு, மன்னர் வந்துடுறாரு. ரெண்டு மந்திரிகளை, கேபினெட் மினிஸ்டர்ஸை விட்டுட்டு போயிருக்காரு, ஒழுங்கா கலெக்ஷனை வாங்கி கொடுங்க இவங்கள்ட்ட இருந்து. அவர்கள் இவருக்கு அந்த திருமங்கை நாடு இவருக்கு கொடுக்கப்பட்டதால் இவர் திருமங்கை மன்னன், அங்க அந்த பெயர் இவருக்கு வருது. பெருமாளுடைய காலில் இருந்த ஆபரணத்தை இவர் பல்லால கடிச்சு அப்படி இழுக்கிற வேகத்துக்கு பார்த்து பெருமாளே இவர்கிட்ட பேர் கலியன். கலினா கலிகாலம், கலிகாலத்திற்கு உரியவன் இவன், கலிகாலன், கலியன் அப்படின்னு இவன் சொல்றாரு. செல்லமா திட்டுறாரு, ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது, கலியன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பெருமாள் சொன்னதுனால அந்த பெயரை தன் பெயரா அவர் ஏத்துக்கிறாரு, கலியன்கிறத. இப்படி பண்ணிட்டு எல்லாத்தையும் இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த அந்தனன்ட்ட இருந்து எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டியாச்சு. சரி, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காம ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை அப்படி தூக்குறாரு. தூக்க முடியல, அந்த மூட்டையை அசைக்கவே முடியல. என்னைய நகை தானே இது, என்ன இப்படி என்ன வெயிட்டு, என்னெல்லாம பண்ணவே தூக்க முடியல. இவருக்கு அந்த அந்தணன் மேல டவுட் வந்துருச்சு. இங்க வா, நீ என்னவோ மந்திரம் போட்டிருக்க, அதனாலதான் இந்த மூட்டையை என்னால தூக்க முடியல, ஒழுங்கு மரியாதை அது என்ன மந்திரம்னு சொல்லு. அப்படியா? அந்த அந்தனர் சொல்றாரு. அப்படியா, சரி, அது இங்க வந்து சொல்ல முடியாது, கொஞ்சம் தனியாவா அப்படின்னு தனியா கூட்டு போறாரு. தனியா. ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒண்ணு உண்டு. இவர் திருட போகும்போது தனியா போக மாட்டாரு. ஐயாவுக்கு 4 பேர் கூட எப்போதும் வருவாங்க. 4 அடியாட்கள் இவருக்கு கொள்ளையில பங்கு, இந்த கொள்ளை காரியத்தை செய்வதற்கு. அதுல ஒவ்வொருத்தன் பேரும் எப்படின்னு பாருங்க. நீர்மேல் நடப்பான், அவன் தண்ணி மேல நடந்து போயிடுவான், அப்பேற்பட்ட சாமர்த்தியம் உள்ள திருடாவன். நிழலில் ஒதுங்குவான், அவன் நிழல்ல ஒதுங்கினான கேமோஃபிளாஜ் ஆகி அவன் இருக்கிறதே தெரியாதபடி இருட்டோட இருட்டா நின்று காரியங்களை செஞ்சிருவான், திருடுறான். அப்படிப்பட்ட திருடவன் அவன். நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், காற்றின் மேல் பறந்து செல்லக்கூடிய மாதிரி போய் வரக்கூடியவன். அப்புறம் தோலா வழக்கன், அவன் பயங்கரமான உடல் வலு படைத்தவன், எப்பேற்பட்ட தாக்குதலையும் சமாளிக்கக்கூடியவன். தோலா வழக்கன், அவனை பிடிக்கவே முடியாது யாராலையும். அப்படி 4வரை உற்ற துணையாக கொண்டு அவர் போய் இந்த காரியங்களை செய்யறாராம். அதனால பெருமாள் என்ன சொல்றாரு, நீ தனியாவா, நான் உனக்கு சொல்றேன். இவன் 4 பேரையும் விட்டுட்டு தனியா பெருமாள்கிட்ட, அந்த ஆள்கிட்ட ஏதோ அந்த மந்திரத்தினாலதானே அந்த நகையை தூக்க முடியல, அவன்கிட்ட போய் கேட்போன்னு போறான். அப்போ பெருமாள் அவனை உட்கார வைத்து அவன் காதில் சொன்ன மந்திரம் தான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த 8 எழுத்து மந்திரத்தை அவனுக்கு சொல்றார். அந்த நொடி அவருக்கு தெரியுது வந்திருக்கிறது பெருமாள் அப்படின்னு. பெருமாள் அவருக்கு கருட வாகனராக, இருபுறமும் தாயார்கள் ஸ்ரீதேவி பூதேவியோடு அவருக்கு சர்வாலங்கார திவ்ய ரூபம், திவ்ய ரூபம்னு சொல்லப்படுகிற அந்த இந்த இதற்குள்ளே நாராயண ரூபம், அப்படியே கருடன் மேல் வந்த ரூபம், அதை காண்பித்து அவருக்கு அந்த மந்திரத்தையும் அவரே சொல்லி அருள்கிறார். அதிலிருந்து அவர் அப்படியே பெருமாளுடைய அடியாராகி அதை அனைத்தையும் விட்டு பெருமாளுடைய பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டு பெருமாள் இருக்கக்கூடிய எல்லா தலங்களுக்கும் போறார். அதிகமான திவ்ய தேசங்களுக்கு எல்லாம் போனவர் திருமங்கை ஆழ்வார் தான். அத்தனை திவ்ய தேசங்களுக்கும் போய் அத்தனை பெருமாளையும் பாடுறார். பாடல்கள் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு 6 பார்ட்டா அவருடைய பாடல்களை நம்ம பார்க்க போறோம். 6 பார்ட்டா இருக்கு. அப்படி எப்படி வேதங்களுக்கு 6 உபாங்கம் இருக்கோ அத மாதிரி இது இந்த தமிழ் வேதத்தினுடைய 6 உபாங்கம்னு சிறப்பித்து சொல்லப்படுகிற 6 பாடல் வரிசைகளை இவர் பாடியிருக்கிறார். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது முதல் பாட்டாகிய பெரிய திருமொழி. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு அவர் எங்க இதெல்லாம் போயிட்டு வராரு, பத்ரிகாசிரமம், நைமிசாரண்யம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராரு. அத்தனை இடத்துக்கும் போய் அங்க எல்லாம் பாடி எல்லாம் செய்யறாரு. நிறைய கதைகள் உண்டு. இவர் இங்க வரும்போது இந்த பக்தவத்சல பெருமாள் திருநின்ற ஒரு பெருமாள் கோயில் மூடி இருக்கு. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, அங்க இருந்து, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா,
அங்க இருக்கிற தாயார் இருக்கிற திருநின்ற ஊர்ல அவ பேரே அருமையான பெயர். அவ பேரே எண்ணெய் பெற்ற தாயார். நீங்க சன்னதியில போய் நின்னு தாயார் பேரை சொன்னீங்கன்னா அவ எண்ணெய் பெற்ற தாயார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அத்தனை பேருக்கும் தாயாரா வந்திருக்கா. அவளோட இவர் சல்லாபமாக இருக்கும்போது திருமங்கை ஆழ்வார் அப்படி வராராம். அவர் இவர் கண்டுக்கலன்னு உடனே சரி பெருமாள் பிஸியா இருக்காருன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாராம். வந்து எங்க வந்துட்டாரு, ஒவ்வொரு ஊரா பார்த்துட்டு நேர மகாபலிபுரம் போயிட்டாரு. அங்க ஸ்தலசயன பெருமாள் இது இல்லாம அரவணை மீது இல்லாமல் வெறுமன தரையில படுத்திருக்கக்கூடிய அதான் தலசயனம், தரையில படுத்திருக்கக்கூடிய பெருமாளா இருக்காரு அவரு. அவரை பார்த்து பாடும்போது இவரு என்னைய வந்தவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பக்தவச்சல பெருமாள் கிளம்பி நேரம் அங்க வந்துட்டாராம். இதுக்கு வந்து கடல் மல்லை மாமல்லபுரத்துக்கு வந்து ஏன்பா அவ்வளவு தூரம் வந்தேன் என்னை இப்படி பாடாம போயிட்டியே, சரி இப்போ அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு பாட்டை பாடுறாரு. இந்த நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலறிவாய் பெய்வித்தானை கண்டது கடல் மல்லை தலசயனத்தே அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாடிட்டு போயிடுறாரு. இப்படி எல்லாம் கதைகள் உண்டு. அது பெருமாள் அவரை அவ்வளவு பிரியத்தோட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்னொரு கதையும் ஒண்ணு சொல்லுவாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இது இவருடைய காலமும் ஞானசம்பந்தருடைய காலமும் ஒரே காலம். அது இதெல்லாம் நிஜமா நமக்கு தெரியாது, ஆனா சுவாரஸ்யமா இருக்குங்கிறதுனால நான் இதை சொல்றேன். இவருடைய கவிதை இவர் பாடுறாரு இல்லையா, இவருடைய கவித்திறன் எப்படிப்பட்ட கவித்திறன் அப்படின்னா 4 விதமான கவிதைகளை இவர் பாடக்கூடியவர். அதாவது அந்த 4 விதமான கவிதை என்னன்னு மறந்துட்டேன், கொஞ்சம் இருங்க பாக்குறேன் நான். 4 விதமான கவிதைகள் அது என்னன்னா இந்த சித்திரகவி, ஆசுகவி, அப்புறம் ஆசுகவி, சித்திரகவி, வித்தாரக்கவி, அப்புறம் இன்னொரு கவி ஒண்ணு உண்டு. இப்படி 4 விதங்களிலும் கவிதை பாடக்கூடியவர் அவர். ஆசுகவினா அந்த மொமெண்ட்ல கவிதை பாடக்கூடியவங்க ஆசுகவி. சித்திரகவிங்கிறவங்க வந்து அந்த எழுத்துக்களை வைத்து அப்படியே இப்ப திருவள்ளுக்கூற்றிருக்கை வைத்து ரதபந்தம் எல்லாம் வரைவாங்க. அதாவது அதை வைத்து ஒரு சித்திரம் வரைகிற மாதிரி அந்த எழுத்துக்களை வச்சு வரைஞ்சிட முடியும். அத மாதிரி வரக்கூடிய சித்திரகவி. வித்தார கவினா நன்கு விஸ்தாரமானங்கிறது தான் வித்தாரன்னு தமிழ்ல வருது. விரிவாக பாடக்கூடியவர்கள், ஒரு விஷயத்தை விரிவாக பாடக்கூடிய அது. ஏன்னா ஆசுகவியா இருக்கிறவன் வித்தார கவியா இருப்பானா, டக்குன்னு பாடக்கூடியவன் விரிவா பாடிட முடியுமா? இந்த மூமெண்ட்ல இந்த ஏதாவது ஒரு பொருளை காமிச்சு இந்த பாரு ஒரு பெல்ட் இருக்கு, இந்த பெல்ட்டை பத்தி பாடு அப்படின்னா ஆசுகவி உடனே இந்த பெல்ட்டை பத்தி ஒரு பாட்டு பாடுவான். அப்படி உடனே பாடுகிறவன் விரிவா பாட முடியுமானா இவர் பாடுவார். அவர் இந்த 4 விதங்கள்லையும் பாடக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு 4 கவி அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டம் உண்டு. அதாவது என்ன சொல்றது, இப்படி வந்து அந்த இதை வந்து இவர் வந்து என்ன செய்யறாரு, இப்படி ஒவ்வொரு தலமாக போகும்போது சீர்காழியில தானே ஞானசம்பந்த பெருமாள் இருக்காரு. ஞானசம்பந்த பெருமான் இருக்கக்கூடியது சீர்காழியில இல்லையா, அந்த ஊர் வழியா இவர் போகும்போது இவருடைய அடியார்கள் எல்லாம் வந்து 4 கவி பெருமாள் வருகிறார் அப்படின்னு இவருக்கு கட்டியம் சொல்றாங்க. பரவாதி மத்தகஜ கண்டீரவர் வந்தார் அப்படின்னு. அப்படி அது பரவாதினா பிற சமயங்களோடு வாது புரியக்கூடியவர், பரனா பிறவாதி அதாவது பிற சமயங்களுடன் வாது புரியக்கூடியவர் வருகிறார், 4 கவிகளிலும் வித்தாரம் உள்ளவர் வருகிறார் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போகும்போது சைவ மக்கள் டென்ஷன் ஆகி வந்து இங்க ஞான சம்பந்த பிரான் இருக்கிற ஊரு, இங்க அவரை விட பெரிய கவின்னு யாரும் கிடையாது, அதனால இங்க வந்து உங்கால விருதெல்லாம் சொல்லப்படாது, சத்தம் இல்லாம போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு விடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எங்காலும் பரியா நல்லாதான் பாடியிருக்காரு, உங்காலும் பாடினதை விட நல்லாதான் எங்கால் பாடுவாருன்னு சொல்லி 2 பேருக்கும் தகராறு வருது. அப்ப ஞானசம்பந்தரும் திருமங்கை ஆழ்வார் சந்திக்கிறாங்களாம். இப்ப ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, இவங்க சண்டை ஓடுறது கிடக்கட்டும், நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க, உங்களுடைய கவித்திறனை நான் பார்க்கணும், நீங்க ஒரு கவிதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்போ ஆழ்வார் அப்ப வந்து அங்க சீர்காழிங்கிறது பெருமாளுடைய க்ஷேத்திரமும் தானே, சிவன் கோயில் மட்டும் இல்லையே. அதாவது அந்த இடத்துல வந்து அது பக்கத்துல இருக்கிற பெருமாள் ஸ்ரீராம விண்ணகரம்னு சொல்லுவாங்க. அதை சீராமன்னு எழுதுவாங்க. காளி சீராம விண்ணகரம். நம்ம இப்ப இந்த 108 திருப்பதி பார்த்தோம் இல்லையா, அங்க கூட அந்த காளி சீராம விண்ணகரம்னு இருந்தது. அந்த காளி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற தாடாள பெருமாள் அவர். அந்த தாடாள பெருமாள் மேல் ஒரு பாட்டை பாடுறாரு. அது ஒரு குரலாய் இருநில மூவடி மண் வேண்டி, ஒரு குரலாய் இருநில மூவடி மண் வேண்டின்னு ஆரம்பிக்கிற பாட்டு வரும், பின்னாடி பார்ப்போம் அந்த பாட்டை. அந்த பாட்டை பாடின உடனே ஞானசம்பந்தர், ஆகா நீர் கவிஞன் ஐயா, தாராளமா சொல்லலாம் உமக்கு விருது
அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய சார்பாக அவருக்கு ஒரு வேலை பரிசாக கொடுக்கிறார். பரகாலன் என்கிற அவருக்கு ஒரு வேல் பரிசாக கொடுக்கப்படுகிறது. அந்த வேல் தான் இப்பவும் நீங்க அவருடைய திருமங்கை ஆழ்வாருடைய படத்தை பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு வேல் இப்படி தோல்ல சாய்ச்ச மாதிரி வச்சிருப்பார். பெரிய வேலை ஏந்தியவராக இருப்பார். அந்த வேல் ஞானசம்பந்த பிரான் இவருடைய பாராட்டை, இவருடைய கவிதை திறனை பாராட்டி கொடுத்ததாக ஒரு கதை இருக்கு. இது எல்லாமே ஒரு சுவாரஸ்யமான கதைகள் தான். இப்படியெல்லாம் அவர் கடைசியில இப்படியே ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு திருத்தலமாக இறைவனை பார்த்து கொண்டே கடைசியாக எங்க சேர்றாரு, ஸ்ரீரங்கத்துக்கு சேர, ஸ்ரீரங்கம் பெருமாள் என்ன சொல்றாரு, எனக்கு விமானம், மண்டபம், கோபுரம், பிரகாரம் இந்த மாதிரி என் கோயிலை நல்லா எடுத்து பெருசா கட்டியா, அப்போ கொஞ்சம் சின்ன கோயிலா தான் இருக்குது, எடுத்து கட்டியான உடனே திருமங்கை கட்டின கோயில், திருமங்கை மன்னன் மண்டபம், திருமங்கை மன்னன் சுற்று, அதாவது சுற்றுனா பிரகாரம், அவன் கட்டின விமானம் இன்றைக்கும் இருக்கு. நீங்க ஸ்ரீரங்கம் கோயில் வரலாறு படிங்க, இதெல்லாம் திருமங்கை மன்னன் கட்டினான்னு இருக்கும். இவர் தான் கட்டுறாரு, அது எல்லாத்தையும் செய்யறாரு. இங்க அமர்ந்து இது எல்லாத்தையும் செய்து இறைவனுடைய அருளை எல்லாவற்றையும் கண்டு அப்படி அந்த ஸ்ரீரங்கத்துல இருந்து இந்த பக்கமா போறாரு, கடல் பக்கமா போறாரு, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு எடுக்கிறாரு. அதனால திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, திருநாகை அதாவது நாகப்பட்டினம், இப்படியே பார்த்து திருப்புல்லானி, இது இந்த பக்கம் வராரு, ஈசிஆர் வழியவே ராமேஸ்வரம் அந்த சைடு வழியா வராரு, திருக்குறுங்குடி, அப்படி பாண்டி நாட்டுக்குள்ள வந்தாச்சு. அங்கிருந்து பாண்டி நாடு தானே, அப்படியே ஈசிஆர் வளையுது இல்லையா, அப்படியே வளைஞ்சு இந்த பக்கம் வழிய அப்படியே கேரளாக்குள்ள போய், கேரளா நம்ம பார்த்தோம் இல்லையா வரிசையா, கேரளா திருவல்லவாள், திருவல்லான்னு சொல்றது, அத மாதிரி எல்லா இதையும் பார்த்து பெருமாள்களுக்கு பாட்டு எல்லாம் பாடி, அதாவது மங்களாசாசனம் செய்து, அப்படியே எல்லா இடத்தையும் முடிஞ்சு இங்க இவருக்கு என்ன சொல்றது, இங்க கொண்டாந்து சேர்க்கிறாரு. அப்படியே அவர் இறைவனோடு ஐக்கியமாகறாக வருகிறது. இவர் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு உலக இன்பங்களில் துய்த்து, உலக இன்பங்களில் முழுவதுமாக தன்னை இழந்து, ஏதோ ஒரு நொடிப்பொழுதில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு மீண்டெழுந்து ஞானத்தை அடைந்த ஒருவராகத்தான் நமக்கு திருமங்கை மன்னன் வருகிறார். பிறர் எல்லாருமே பாத்தீங்கன்னா முதலிலிருந்தே இறைவனினுடைய நாட்டம் இருக்கக்கூடிய, பெரியாழ்வார் பிறப்பிலேயே அந்தனர், வேதம் பயின்று, அந்த வேதத்தின் உபாங்கங்களை பயின்று வேதம் சொல்லக்கூடிய அந்தணர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அளவிற்கு ஞானத்தில் சிறந்து அங்கிருந்து பெருமாள் அடைகிறார். அவருக்கு மகளாக பிறந்த ஆண்டாள் எப்படி இருப்பான்னு சொல்லவே வேண்டாம். திருமழிசை ஆழ்வாரும் அதே மாதிரி பிறப்பிலிருந்தே கல்வி, கேள்வி, ஞானங்களில் சிறந்து விளங்கக்கூடியவர். இவர் மதுரகவி ஆழ்வாரும் அதே மாதிரிதான், பிறப்பாலேயே கல்வி அனைத்தும் கிடைத்தது. திருப்பானாழ்வார் இருக்கிறது, அவர் வேற ஒரு கேட்டகரி. திருப்பானாழ்வார் வெறும் பக்தியை மட்டுமே கொண்டு இதை அனைத்தையும் தாண்டிய இடத்தை போய் அடைகிறார், கல்வி கேள்விகளால் தாண்டியது. அவர் முதலில் இருந்தே உலக இன்பங்களை துறந்து இறைவனை வணங்கும் போக்குல தான் இருக்கார். அவர் பிறந்த குலம் தாழ்த்தப்பட்ட குலம், அவர் கோயிலுக்குள்ள அவரை சேர்க்கல. இத்தனை இருந்தும் அவர் அந்த குலத்திற்கு உரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கவில்லை. அவர் அப்போதும் இறைவனை வணங்கி இறைவனை பாடிக்கொண்டேதான் இருந்திருக்கிறார். ஆனால் திருமங்கை மன்னன் தான் முதல் முறையாக உலக இன்பங்களை துய்த்து, உலக இன்பங்களிலேயே உழன்று கிடந்து, அதன் வழியாக இறைவனால், ஒரு பெண்ணால், தனது மனைவியால் அவர் என்ன செய்யறாரு, வலுக்கட்டாயமாக வைணவனாக மாற்றப்பட்டு அதற்கு பிறகு பெருமாளை உணர்ந்து திருந்தி வரக்கூடிய ஆள். இதுதான், இந்த கேரக்டர் தான் கிட்டத்தட்ட நமக்கு யாரோ ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி வைணவன் ஆகியா, இறைவனுக்கு பக்தனாகியான்னு தள்ளி ஃபோர்ஸ் பண்ணி வந்த மாதிரி வரக்கூடியது. அது இவருக்கு மட்டும்தான் நம்ம இவரோட ரொம்ப நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும், அப்படியே வரக்கூடியது. ஆகவே இவர் இவர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கையாலும் இவரது அனுபவங்களினாலும் இவர் மேல எல்லா ஆச்சாரியார்கள், பின்னாடி வந்த ஆச்சாரியார்கள் எல்லாம் இவர் மேல பெரும் மரியாதையோட இருந்திருக்கிறாங்க. இவர் அத்தனை மரியாதையோட குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவருக்கு கிடைச்ச தனியன்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அத்தனை தனியன்கள் இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. தனியன்கள்னா இவர் மேல் ஏற்றப்பட்ட ஸ்லோகங்கள். அப்படி திருக்கோட்டியூர் நம்பி எழுதுறாரு, எம்பெருமானார் ராமானுஜர் எழுதியிருக்காரு, ஆழ்வான் கூரத்தாழ்வான் எழுதி கொடுத்திருக்கிறது, எம்பார் அவர் எழுதியிருக்கிறது, மணவாள மாமுனிகள் எழுதியிருக்கிறதுன்னு எத்தனையோ இது இவருக்கு உண்டு.
அத்தனை பேரும் இவரை பாராட்டி இருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வாரினுடைய கலியன் என்று சொல்லப்படுகிற, பரகாலன் என்று சொல்லப்படுகிற, நீலன் என்ற இயற்பெயர் கொண்ட திருமங்கை மன்னனுடைய பாடல்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ பெரிய திருமொழி ஏன் இவ்வளவு பெரிய வரலாறு நம்ம சொல்லுவோம்னா, அவங்க எழுதுற பாட்டுல அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சாதான் அந்த பாட்டினுடைய சுவை தெரியும். இப்ப அந்த முதல் 10 பாட்டு நம்ம பாடுறோம். பெரிய திருமொழியினுடைய முதற் 10. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஓர் பொருளால் உணர்வு எனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எங்க எப்படி எவ்வளவு அழகா அவர் ஹிஸ்டரியே அதுக்குள்ள வருது பாருங்க. நான் முதல்ல என்ன செஞ்சேன்? வாடினேன், வாடி வருந்தினேன் மனத்தால், மனதால பலவிதமான காரியங்களையும் செய்து எதிலுமே எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காததுனால, இதில் தான் இன்பம்னு நினைச்சு அதுக்கு போறேன். அப்புறம் அதுல இன்பம் இல்லை, என் மனம் வாடுகிறது, அந்த இன்பம் சலித்து போய்விடுகிறது. அந்த அந்த இன்பம் தரும் சலிப்பினால் மீண்டும் அதுக்குள்ளேயே போறேன். பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, பெருந்துயர் தரக்கூடிய உலகத்தில் பிறந்து கூடினேன். யார் கூட? இளையவர் தம்மோடு, அவர் தரும் கலவியே கருதி. பெண்களுடன் தான் இன்பம் தருகிறதுன்னு நினைச்சு அதுல எல்லாம் நிம்மதி இல்லை, சாப்பாட்டுல நிம்மதி இல்லை, அந்த அந்த இது தொடர்ந்து எனக்கு அதுல என் மனம் அதில் இன்பத்தில் இருக்கவில்லை. சாப்பிடும்போது இன்பமா இருக்கு, சாப்பிட்ட அப்புறம் சங்கடமா இருக்கு. அப்படி எதுவுமே எனக்கு நிம்மதியை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி பெண்கள் இடத்துல போனேன். பெண்கள் இடத்துல அவர்களோடு சேர்ந்து கூடினேன், அதுவும் எனக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை. ஆக அங்கிருந்தும் ஓடினேன். அப்படி ஒவ்வொரு இடமா ஓடும்போது உய்வது ஓர் பொருளால் உணர்வு எனும் அந்த இடத்துல உணர்வுங்கிறது ஞானம் என்று பொருள். ஞானம் என்னும் பெரும்பதம் தெரிந்து, ஞானம் என்னும் பெரும்பதம் அந்த பெரும்பதம் என்ன? உய்வது ஓர் பொருளால். எப்பா நீ இப்படி நிம்மதியை நாடி ஓடிக்கொண்டிருப்பாய், ஆனால் இப்படி ஒவ்வொன்றாக காரியங்களை செய்து கொண்டிருந்து மனம் அதில் நிலை பெறாமல் மனம் வாடி, இதில் இன்பம் இல்லை அதில், அதில் இன்பம் இல்லை இதில் ஒவ்வொன்றாக மாறி மாறி நீ செஞ்சுக்கிட்டு ஓடிட்டே இருந்த அப்படின்னா உனக்கு நிம்மதி கிடைக்காது. உனக்கு உய்வது ஓர் பொருளால், ஒரு விஷயத்தால மட்டும்தான் நீ நிம்மதியை அடைய முடியும். அந்த பொருள், அதை அறிவதே ஞானம் அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை நாடினேன். எந்த ஒரு பொருள் எனக்கு இன்பத்தை நல்குமோ, எந்த ஒரு பொருள் எனக்கு மாறாத ஒரு நிம்மதியையும் இதையும் நிம்மதியும் இன்பத்தையும் தருமோ அந்த பொருளை நான் நாடினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கேன்? வேற பொருள்களை எல்லாம் தேடி நாடி கடைசியில வாடி இருக்கேன். இப்ப இந்த பொருளை நாடினேன். அப்ப எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சிருச்சு. இங்க பாரு, மத்த எதுலையுமே என்ன கிடையாது? நிம்மதி கிடையாது. பிற எந்த பொருளும் உன்னை விடுதலை செய்யாது. வேறு எந்த பொருளுக்குள்ள நீங்க போனனாலும் அனுபவிக்கும் போது இன்பமும், அனுபவித்த பிறகு துன்பமும் தான் வரும். அப்படிங்கிற பெரும்பதம் தெரிந்து எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயங்களில் எல்லாம் நிம்மதி, இன்பம், நிலைத்த இன்பம் கிடைப்பதில்லை. அப்போ உய்வது ஓர் பொருளால், ஒரு விஷயத்தினாலதான் நமக்கு நிம்மதி கிடைக்காது, இறைவனாலதான் அப்படின்னு தெரிந்து கொண்டு என்ற ஞானத்தை அடைந்து, இந்த இடத்துல ஞானம் எனப்படுவது, உணர்வு எனப்படுவது அறிவு எனும் பொருளில் வருகிறது. நான் அறிகிறேன், இறைவனால் தான் உய்ய முடியும், இறைவன் அருளால் தான் உய்வு பெற முடியும் என்று உணர்ந்தேன். அப்போ அந்த இறைவன் அருளை பெறுவதற்கு நான் நாட்டம் கொண்டேன், அதை தேடினேன். அதான் நாடுதல். நாடினேன், நாடி அப்படி தேடியதால் நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். அப்படி எது எனக்கு நித்தியமான இன்பத்தை அளிக்குமோ, எது எனக்கு சோர்வில்லாத மகிழ்ச்சியை கொடுக்குமோ, அப்படிப்பட்ட ஒன்றைதான் இறைவனால் தான் அது தர முடியும் என்பதை உணர்ந்து அதனை நாடி, அப்படி நாடியதால் நான் கண்டு கொண்ட விஷயம்தான் ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரம். அதை நான் கண்டுகொண்டேன். அத ஷார்ட்டா நாராயணாங்கிறார். ஏன் கூட சேர்க்கல, நாராயணாயன்னு கூட சேர்க்கல, நாராயணா என்று கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றார்.
அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு? நான் எப்படி இருந்தேன்? ஆவியே அமுதே. நல்லா கவனிங்க, ரெண்டு வார்த்தை. என்ன வார்த்தை? ஆன்னு வருதேன்னு இல்ல. ஆவினா என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்முடைய உயிரை குறிக்கக்கூடியது. அமுதேனா என்ன? நித்திய இன்பத்தை அளிக்கக்கூடியது, சிரஞ்சீவித்தன்மை. அமுதம் சுவை மிக்கது. ரொம்ப முக்கியம். என்னது அமுதின்? ஏன் அமுதை சுவைன்னு சொல்றோம்? அமுதின் சுவை ஒன்றுதான் எவ்வளவு அருந்தினாலும் திகட்டாதது. பிற எந்த சுவையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுவையே திகட்ட ஆரம்பிச்சிடும். எனக்கு அல்வா பிடிக்கும். எவ்வளவு சாப்பிட்டுருவீங்க? ஒரு நேரம் 1/2 கிலோ தரட்டுமா? சாப்பிட்டுருவீங்க. 1 கிலோ, 2 கிலோ எல்லாம் வாந்தி வந்துடும். எந்த சுவை உங்களுக்கு பிடித்ததோ அதுவே உங்களுக்கு வெறுப்பாயிரும். ஆனா அப்படி திகட்டாத சுவை ஒண்ணு உண்டுன்னா அது அமுதின் சுவை தான். அதுதான் நித்தியத்துவம்னு, அமரத்துவம்னு சொல்லக்கூடியது. அப்ப எது ஆவி? ஆவியே அமுதே. என்னுடைய உயிரும் எனக்கு சிரஞ்சீவித்தன்மை தருவதும் நீயே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு இன்பத்தை தருவது, என் உயிருக்கு இன்பத்தை தருவது. எந்த இன்பம்? குறையாத இன்பத்தை தருவது அப்படின்னு நினைச்சு உருகி எங்க போய் நின்னேன் நானு? அவரவர் பனை முலை துணையாய். பனைனா 3 சுழி நை. பனைனா பனைத்த அப்படின்னா கனத்தன்னு அர்த்தம். கனத்த மார்பகங்களை உடைய பெண்கள். அது எப்படி சொல்ற பாருங்க. அவரவர் பனைமுலை. அது பல பெண்கள்கிட்டையும் போயிருக்காரு. இப்படி பல பெண்கள்கிட்டையும் போய் அதுதான் என் உயிருக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தரும்னு அவர்களை போய் நாடினேன். பாவியேன் உணராது. அப்படிப்பட்ட பாவத்தை செய்த எனக்கு ஒரு விஷயத்தை உணர முடியல. இது இல்லடா இன்பம், இதை விட இறைவன் தான் உனக்கு அந்த இன்பத்தை தர முடியுங்கிறத இந்த பாவி உணராமல் இதை செய்தேன். எப்படி செஞ்சிருக்கேன்? எத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்தன நாட்கள். எத்தனை பகலும் இப்படி வீணாக்கி நாள்கள் எல்லாத்தையும் நான் போக்கடிச்சேனே. அதுல எவ்வளவு சாமர்த்தியமா ஒரு வார்த்தை போடுறாரு. எத்தனை பகலும் பழுது போய் ஒளிந்தன நாட்கள். பகல் போய் நாள் போயிருச்சுங்கிறாரு. அப்ப என்ன கணக்கு? பகலுக்கும் இரவுக்கும் சொல்லணும்ல. அப்போ இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பகல் பூரா இதையே சிந்திக்கிறது, ராத்திரி பூரா அதையே செயலாக்குறது. இப்படியே பொழுதுகள் போயிருச்சு. ஆகவே அதான் அந்த வார்த்தை. பகலும் பழுது போய் ஒழிந்தன நாட்கள். நாட்கள்ங்கிறது இரவும் பகலும் சேர்ந்தது. பாவியேன் உணராது எத்தனை பகலும். அப்ப ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் இந்த சிற்றின்பத்திலேயே இருக்கான் அப்படின்னா உடலுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? ஒருத்தன் இடைவிடாம சிற்றின்பத்திலேயே இருக்க முடியுமா? உடலால் முடியாது, மனதால் முடியும். கற்பனையின் காமத்திற்கு காலமே கிடையாது. அது மனதிற்குள்ளாக காமம் நிகழ்ந்துகிட்டே இருக்கலாம், அதுக்கு எல்லை இல்லை. இப்ப பகல் பூரா நான் மனதால் காமத்தை சிந்தித்து, இரவு பூரா அதை செயலாக்கி பார்த்து, இப்படியே நான் என்ன செஞ்சிருக்கேன்? நினைந்து உருகி அவரவர் பனைமுலை துணையாக பாவியேன் உணராது இப்படியே அழிச்சிருக்கேன் என் ஆளப்புறம். தூவி சேர். தூவினா அதனுடைய மென்மையான சிறகுகள், அதற்கு பேர் தான் தூவி. தூவி சேர் அன்னம். நன்கு மெல்லிய அழகிய மெத்து மெத்தா இருக்கக்கூடிய சிறகுகளை உடைய அன்னம் துணையோடு புணரும். தனது துணை அன்னத்தோடு இணைந்திருக்கும் சூழ் புனல் குடந்தை. நதிகள் சூழ்ந்த நீர்நிலைகள் சூழ்ந்த குடந்தையை தொழுது. அப்ப இந்த இடத்துல அன்னம் தனது துணையோடு கூடியிருந்தாலும் என்ன அர்த்தம்? பெருமான் பிராட்டியோடு இருப்பதை குறிப்பதாக சொல்வது. பெருமானும் பிராட்டியும் இருக்கக்கூடிய அன்னம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அன்னம்ங்கிறது நமக்கு நம்ம மரபுல தூய ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல். அந்த தூய ஞானமே அங்கு பெருமாளாகவும் பிராட்டியாகவும் அமர்ந்திருக்கிறது. எங்க? நீர்சூழ் குடந்தை. அந்த சூழ்புணல் குடந்தையில் தாயாரும் பெருமானுமாக அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல போய் தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன். என் வாயில சொல்லி நான் உய்யும்படியாக கண்டு கொண்டதுதான் நாராயணா எனும் நாமம். இறைவனுடைய திருப்பெயர் பெருமையை அவர் இப்படி சொல்றார். என் வாயால நான் சொல்லி நான் பலன் பெற்றேன். அங்கு பெருமாளோடு தாயார் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவனை பார்த்து அவனை வணங்கி நான் இதை பெற்றுக்கொண்டேன். இந்த நாராயணா என்னும் நாமத்தை கண்டுபிடிக்க முடியாத நான் தான் ஆவியே அமுதேன்னு நினைத்து பெண்டிரனுடைய உடல் அழகில் மயங்கி அதுவே நிலைத்த இன்பத்தை தரக்கூடியதாக நினைத்து பகலும் இரவுமாக அதிலேயே நான் ஈடுபட்டு என்னுடைய நாட்களை எல்லாம் வீணாக்கி விட்டேன்.
குழந்தையில வந்து தாயாரையும் பெருமாளையும் தரிசித்து அவர்கள் அருளால் நான் பெற்று என் வாயால் நாராயணா எனும் நாமத்தை சொல்லி நான் உய்வடைந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவைமார் உருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒளிந்தன கழிந்த அந்நாட்கள். பழைய நாட்கள்ல நான் என்ன தவறு செய்தோங்கிறத மீள ஒரு முறை சொல்றார். க்ஷேமமே வேண்டி, க்ஷேமம்ங்கிறது வடமொழி சொல். க்ஷேமம்னா நலம், ப்ராஸ்பரிட்டின்னு இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, ப்ராஸ்பரஸ் லைஃப், அதுதான் க்ஷேமம்ங்கிற அர்த்தம். அனைத்து வளங்களும் நிரம்ப பெற்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களும் கிடைக்கும்னா அதான் க்ஷேமம். இப்பவும் சொல்றாங்க இல்லையா, வாழ்த்தும் போது க்ஷேமமா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வாயாகன்னு அர்த்தம். ஆக அந்த க்ஷேமத்தை நினைத்து அதை வேண்டி, அதாவது எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று மனதுல நினைக்கிறேன். சரி, அதுல என்ன தவறு இருக்கு? எனக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும்னு நான் நினைக்கலாம், அதுல தவறு இல்லை. ஆனா அப்படி நினைத்து நீ என்ன செஞ்ச? தீவினை பெருக்கி. அதுதான் அந்த வார்த்தையை கவனிங்க. எனக்கு நன்மை நடக்க வேண்டும் நினைச்சு நான் தீவினைகளை செய்தேன், பிறருக்கு தீமைகளை செய்தேன், அதுதான் தவறு. உனக்கு நன்மையை நீ நினைச்சுக்கோ, அதை வேண்டினா மனதுக்குள்ள அதை அதை விரும்பின்னு அர்த்தம். எனக்கு நன்மைகள் வேண்டும் என்று விரும்பி பிறருக்கு தீவினைகளை அதிகமாக செய்து, அதுக்கு அது தவறு இல்லையா? அந்த வார்த்தை எப்படி கோர்க்கிறாரு பாருங்க. நான் எனக்கு நான் இறைவன்கிட்ட போய் இதே இது பின்னாடி சொல்றான் இல்லையா, அவன் எனக்கு பின்னாடினா வரும், எனக்கு வந்து உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனேன்னு சொல்லக்கூடிய பாடல்லாம் வரும். பெரியாழ்வார் பாடினார் இல்லையா, அத்தானி சேவகமும் அடைக்காயும்னு சொல்லி கழுத்துக்கு ஆரமும்னு எத்தனை சொன்னாரு. அப்ப அதெல்லாம் தனக்கு ஏற்பட்ட க்ஷேமம் தானே, நன்மை தானே. அப்போ ஒருத்தன் தனக்கு நன்மையை நாடலாம், எனக்கு நன்மை வேணும்னு கேட்கலாம், எனக்கு முக்தியை கொடுன்னு வேண்டுவதே ஒரு க்ஷேமம் தானே, தனக்கு நன்மையை விரும்புவது தானே. ஒருவன் தனக்கு நன்மையை விரும்பலாம், ஆனால் அதற்காக பிறருக்கு தீவினை செய்யக்கூடாது. ஆனா நான் அப்படி செஞ்சிட்டேன். சேமமே வேண்டி எனக்கு நன்மையை கருதி தீவினை பெருக்கி பிறருக்கு தீய காரியங்களை செய்து, வினை பெருக்கி பிறருக்கு தீய காரியங்களை செய்து தெரிவைமார் உருவமே மருவி. தெரிவைனா பெண்களுடைய பருவங்கள் இருக்கு இல்லையா, அறிவை தெரிவை. தெரிவைனா கிட்டத்தட்ட 26 வயதிலிருந்து 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள். ஆனா பொதுவில் இந்த இதுல எதை குறிப்பிட்டாலும் அது பெண்களை குறிக்கக்கூடியது. தெரிவைமார் உருவமே மருவி அவர்களை, அதான் இப்ப இந்த வார்த்தையை கவனிங்க, தெரிவைமார்ட்ட போய் கிடையாது, உருவமே மருவி. இதுதான் மனதின் காமம். அதை அவர் அழகா சொல்றாரு. மேல என்ன முதல் 2 பாட்டுல என்ன சொல்றாரு? இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி, இளையவரோடு கூடணும், சின்ன பெண்ணுங்கள்ட்ட போய் இது பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த அப்படி ஒரு மைண்டு. பனைமுலை துணையாய், எதற்கு பனைமுலையை துணையாக கொண்டாய் நீ? நான் ஒரு இன்பம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பனைமுலையை துணையாக கொண்டேன். அதாவது ஒருவர் இன்பம் விளைகிறார் என்றால், இன்பம் விளைதல் மானுட இயல்பு. அப்ப அந்த இன்பம் விளைவதற்கு எதை கருவியாக கொள்ளுகிறாய்ன்னு அடுத்த கேள்வியை கேட்கணும். நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நானே நல்லா சாப்பிடுறேன் சார். நீ பரவாயில்லப்பா, நீ ஓரளவுக்கு மத்திமன். நான் வந்து நல்லா சாப்பிடணுங்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சிருக்கிறத திருடிட்டு வந்து நான் சாப்பிடுவேன் சார். அப்ப நீ அதமன், அயோக்கியன் இல்லையா? அப்ப எது இறைவனால் எனக்கு வழங்கப்படும் உணவு என்று எனது பணியை செய்து அதில் எனக்கு இறைவன் அளிக்கும் ஒன்றை இறைவனது பிரசாதமாக கருதி எது கிடைக்கிறதோ அதை உண்பேன், நீ உத்தமன். அப்போ எது எனக்கு 3 பேருமே சாப்பிடுறோம், 3 பேருக்குமே சாப்பாடு வேண்டி இருக்கே. ஆனா அந்த 3 பேருக்கும் முதல் பாயிண்ட் என்ன? ஐயா எங்களுக்கு சாப்பாடு வேணும். ஓகே, அந்த சாப்பாடை நீ எப்படி, அந்த உணவிடுதல், உணவு அருந்துதல்ங்கிறத நீ எப்படி செய்யற? அப்ப 3 பேரும் அதன் வழியாகத்தான் வேற வேற ஆள் ஆகிறாங்க. அதுதான் இங்க சொல்லப்படுவது. அப்ப எதை துணையாக கொள்ளுகிறாய்? உனக்கு உணவு வேணும்னா எதை துணையாக கொள்ளுகிறாய்? இறைவனது அருளோடு கூடிய உழைப்பை துணையாக கொள்ளுகிறேன், நீ ஃபர்ஸ்ட் கேட்டகரி. எனது உழைப்பில் கிடைக்கக்கூடிய உணவை எனக்காக கொள்ளுகிறேன், நீ மிடில் கேட்டகரி.
இன்னொருத்தன் உழைப்பில் கிடைப்பதை எனக்கு துணையாக கொள்ளுகிறேன், என் பசிக்கு துணையாக கொள்ளுகிறேன், நீ அயோக்கியன், லாஸ்ட் கேட்டகரி. இப்படிதான் நம்ம பிரிக்கணும். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இது அத்தனையுமே பனைமுலை துணையாக பெண்களது வடிவழகும் அவர்களது உடலும் தான் எனது நான் இன்பத்திற்கான கருவியாக நான் நினைத்தேன். அப்ப அது தவறு. இப்ப மூணாவது இடத்துக்கு வரும்போது அதை கற்பனையிலேயே கண்டு அதிலேயே இருக்கேங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. தெரிவைமார் உருவமே மறுவுதல்லாம் என்ன, மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து பார்த்தல். ஒருத்தர் சோகத்துல இருந்தா என்ன சொல்றான், அதையே நினைச்சு மருகாதப்பா அப்படின்னு சொல்றான் இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சோகத்தையே நீ திரும்ப திரும்ப நீ நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, லூப் ஓடிக்கிட்டே இருக்கு, இன்டெஃபினைட் லூப் அது. அத மாதிரி எப்ப பார்த்தாலும் தெரிவைமார் உருவம், பெண்களது உருவமே எப்ப பாரு உனக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு, என் மனசுல அந்த தெரிவைமார் உருவமே மருவி. சரி, அப்படி உருவம் வந்ததே, அதனுடைய அதிலிருந்து நிலைத்த இன்பம் உனக்கு கிடைத்ததா, அதிலிருந்து ஒரு பயனுள்ள இன்பம் கிடைத்ததா, கிடைக்கலையே. ஊமை கண்ட கனவு மாதிரில ஆயிப்போச்சு அது. அதுதான் காமத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல். நீங்க காமத்தை பற்றி நினைக்கும் போது அது உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமும் ஒரு இன்பமும் கிளுகிழுப்பும் அதே அளவுக்கு அதில் ஈடுபடும் போது இருக்காது. நாம கற்பனையில, விஷ்ணுபுரத்துல ஜெயமோகன் அதை ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு. நாம் கற்பனையில் காணும் காமத்தை விட நிஜத்தில் காமம் அவ்வளவு ருசியா இருக்காது. அவன் அந்த பீதாம்பரம் மாமா அவனுக்கு சொல்லுவார், அந்த முதல்ல வரக்கூடிய திருவடியாக பின்னால வரான் இல்லையா, அவனுக்கு சொல்லக்கூடிய இடத்துல இது வரும். மனித மனம் காமத்தினுடைய நிழலைத்தான் பார்க்கிறது. நிழல் நிஜத்தை விட பூதாகரமா பெருசா இருக்கும். நாம அந்த நிழலை பார்த்துட்டு நிஜத்தை பார்த்தோம்னா அது சாதாரணமா இருக்கும். ஆகவேதான் காமத்தில் ஈடுபடும் போது ஒரு சலிப்பும், காமத்தை நினைக்கும் போது கிளுகிழுப்பும் வருது. மனம் அந்த வித்தையை செய்யும். இவன் சலிப்படைஞ்சிட்டான், இவனை விட இப்ப அப்படி விட்டாச்சுன்னா இவன் அடுத்தாப்புல காமத்துக்குள்ள வரமாட்டான். ஆகவே திரும்ப காமத்தை பற்றி நினைப்பு வரும்போது மனம் அதை ஒரு பயங்கரமான விஷயமா கற்பனையில காமத்தை விரிச்சுக்கிட்டே போற ஒன்றை மனம் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் திரும்ப திரும்ப எத்தனை விதமா உருவாக்குனா என்னையா, ஒரே விஷயம் தானே காமம்ங்கிறது. அப்போ அதுதான் இங்க அவர் சொல்றாரு, தெரிவை மாறு உருவமே மருவி, அந்த உருவமே மறுபடி 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 எனக்கு அதுவே எனக்கு என் மைண்ட்ல நின்று எனக்கு அதிலிருந்து ஒரு பயனுள்ள ஒன்றை சொல்ல முடிகிறதா இல்லையே. ஊமை கனவு கண்டா அதை எப்படி அவன் சொல்லுவான், அவனுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு வச்சுப்போம். அவன் எப்படி சொல்லுவான் தன்னுடைய கனவை, தன் கனவில் கண்ட விஷயத்தை. அத மாதிரிதான் காமம் நம்மள்ட்ட இருக்கு. அது மனதில் கற்பனையாகவும் செயலுக்கு வரும்போது கற்பனை அளித்த அதே அளவு கிளுகிழுப்பையும் அழிக்காமல் இருக்கிறது. ஆகவேதான் நம்ம திரும்ப அடுத்த அட்டம்ப்ட்லயாவது அந்த கிளுகிழுப்பு அடைஞ்சிருவோம், நிஜத்துல அடைஞ்சிருவோம். இந்த கற்பனையின் கிளுகிழுப்பை அடுத்தவர் அடைஞ்சிருவோம். ஓகே, இவள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இல்ல அதான் ஒருத்தி ரொம்ப அழகா இருக்காளே, அவள்கிட்ட இந்த இன்பம் இருக்குன்னு இப்ப கிளுகிழுப்பு மனசுல தோணும். அப்ப அவளையும் அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துருவோம். அவள்கிட்டையும் அட்டெம்ப்ட் பண்ண உடனே அந்த கிளுகிழுப்பு கற்பனையில இருந்த அளவுக்கு நிஜத்துல கொஞ்சம் குறைவாதான் இருக்கு. அல்லது ஒரு ஒரு மாதம் அவளோடு வாழ்ந்த பிறகு அதுவும் போர் அடிக்குது, அப்ப தள்ளி இன்னொருத்தி போறா, ஆகா இவள்கிட்ட தான் அது இருக்கும். கற்பனை மனம் இப்படியே இந்த கேம் ஆடிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஊமை கண்ட கனவு. அதை வெளியில எடுத்து சொல்லவே முடியாது. அப்படியாகி பழுதாய் கழிந்தன அந்த நாட்கள், பழுதாய் ஒழிந்தன கழிந்த அந்த நாட்கள். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அத்தனையும் பைசா பிரயோஜனம் இல்லாத நாட்கள். அதான் பழுதாய் ஒழிந்து கழிந்தன அந்த நாட்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எதனால அது நான் திருந்தி வந்தேன், காமனார் தாதை நம்முடைய அடிகள் தாம் அடைந்தார் மனத்து இருப்பார், நாமம் நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். காமனார் தாதை மன்மதனுக்கு தந்தை போன்றவன். ரெண்டு பொருள். பிரத்யும்னன்கிறவனுக்கு இவர் பிரத்யும்னன் தான் கண்ணனை விட அழகானவன் சொல்லப்படுகிறவன். அவன் தான் மன்மதனுக்கு நிகரான அழகுடையவன். பிரத்யும்னனுக்கு அப்பாங்கிறதுனால இவரை கண்ணன் சொல்றது, காமனார் தாதைன்னு சொல்றது ஒரு பொருள். இன்னொரு பொருள், காமத்தை உண்டு பண்ணக்கூடிய மன்மதனுக்கே இவன் அப்பன். அப்ப என்ன அர்த்தம், காமம் சிற்றின்பம், காமத்திற்கும் தந்தையென விளங்குபவன் அளிப்பது பேரின்பம். அதான் காமனார் தாதை. காமனார் தருவது உடல் இன்பம்.
ஆனால் காமனாருக்கும் தகப்பன் போல உட்கார்ந்து இருக்கிறவன் அவன் அளிக்கும் இன்பம் பேரின்பம், ஆன்ம இன்பம். காமனார் அளிப்பது உடல் இன்பம் என்றால், காமனாருக்கு தகப்பனென அமர்ந்திருப்பவன் அளிப்பது ஆன்ம இன்பம், ஆன்ம அனுபவம். ஆகவேதான் காமனார் தாதைன்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. காமனார் தாதை நம்முடைய அடிகள். அடிகள்லாம் அந்த இடத்துல தலைவன் அர்த்தம், இறைவன் அர்த்தம். நம்முடைய இறைவன் எங்க இருப்பார்? தம் அடைந்தார் மனத்து இருப்பார். தம்மை அடைந்தவர்கள், அதாவது தன்னுடைய திருவடியை சரணடைந்தவர்கள் மனதில் இருப்பார். அங்கதான் அவர் இருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர் நான் உய்ய நாராயணா என்னும் நாமம் நான் கண்டு கொண்டேன். அப்படி அதை எடுத்து அப்படி வாசிக்கணும். நாமம் நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அது ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உய்ய நாராயணா என்னும் நாமம் நான் கண்டு கொண்டேன். அப்படி என் மனதில் அவர் வந்து இருக்கிறார். அவரை பார்த்து அவருடைய பெயரை நான் உணர்ந்து ஓதும் போது அது எனக்கு உய்வை கொடுக்கிறது. அதாவது இந்த உய்வுன்னு அந்த இடத்துல என்ன, பரமபதத்தை அடைதல், அவனது திருவடியை எனக்கு தருகிறது அப்படின்னு சொல்றார். வென்றியே வேண்டி வீழ் பொருட்கு இறங்கி, வென்றியே வேண்டி எல்லாவற்றையும் வெல்லணுங்கிற ஆத்திரம், அது மோகம் என்று சொல்லப்படுவது. இந்த இதுல 7-8 விஷயம் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த ஒவ்வொரு பாட்டுலயும் அதுக்கு பொருத்தி பார்க்க முடியும். அதை சுவாரஸ்யமா அதை கடைசியா வேணா சொல்றேன். 8 பாட்டுல அந்த வேலையை செய்திருக்கிறார். வென்றியே வேண்டி, வென்றினா வெற்றி, வெற்றியை விரும்பி, அதாவது எல்லாவற்றையும் நான் வெல்ல வேண்டும்ங்கிற ஆசைப்பட்டு, அப்படி எல்லாத்தையும் வென்று எதை வெல்லணும்னு நினைச்ச, வீழ் பொருட்கு இறங்கி. வீழ் பொருள்னா என்ன அர்த்தம்? அழியும் பொருட்கள், பெரிஷபிள் குட்ஸ். இறைவனது திருவடி தானே நிலைத்த பொருள், இறைவனது திருவடி தானே என்றைக்கும் மாறாத பொருள். பிற அனைத்து பொருட்களுமே அழியும் பொருட்கள் தானே. அப்ப நான் எதை வெல்ல வேண்டும்னு நினைச்சு போராடிட்டு இருந்தேன்னா, வீழ் பொருட்கு, அழிந்து போகக்கூடிய பொருட்களுக்கு ஆசைப்பட்டு, வேல் கனார், வேல் போன்ற நெடுங்கண்களை உடையவர்கள் கலவியே கருதி, பெண்களை அனுபவிக்க வேண்டும் என்று கருதி, அழியக்கூடிய பொருட்களை அனுபவிக்க வேண்டும் என்று கருதி, அவற்றை வெல்வதற்கு எல்லாவற்றையும் செய்து, நின்றவா நில்லா நெஞ்சினை உடையேன். நின்றவாறு நில்லாத, அதாவது நிலைத்து நிற்காத நெஞ்சத்தை உடையவனாக இருக்கிறேன். என் செய்கேன், என்ன செய்வேன் நானு? என் நெஞ்சு இப்படி இருக்கே, ஒரு பொருளை நினைச்சு நிக்க மாட்டேங்குதே, இந்த பொருள்ல இன்பம்னா இதுல நிக்க மாட்டேங்குதே. ஓ, காமத்தில் இன்பம் அப்படின்னா, ஒரு பெண்ணிடம் நீ காமத்தை அனுபவித்து அதுல இன்பத்தை தூக்கணும்ல, அது அங்கேயே நிக்குதா நெஞ்சு? ஒவ்வொரு பொருள்கிட்டயா போக சொல்லுதே. உணவுதான் இன்பம்னா, ஒருவேளை உணவை உண்ட உடனே, ஒரு உணவை உண்ட உடனே திருப்தி வருதா? விதவிதமா உண்ணுவதில் ஆசை வருதே, நெஞ்சம் நிக்க மாட்டேங்குதே. பரோட்டா சாப்பிடலான்னு ஒரு நாளைக்கு ஆசை வருது. பசிங்கிறது ஒண்ணுதான். பரோட்டா சாப்பிட்டா நாளைக்கு, இன்னைக்கு அங்க நெய் ரோஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு அங்க போறோம். இன்னைக்கு நெய் ரோஸ்ட் சாப்பிட்டோம், இன்னைக்கு நாம பிரியாணி சாப்பிடலாம். இப்படியாக எது எடுத்தாலும் நெஞ்சம் ஒன்றில் நிலைத்து நில்லாமல். அதனாலதான் அவர் சொல்றாரு, நின்றவா நில்லாத, நின்றவாறு அப்படிங்கிறது இந்த ரூ குறைதல் விகாரம் ஆகுது. நின்றவாறு நில்லா நெஞ்சினை உடையேன். ஒரு விஷயத்துல உறுதியாக பற்றி கொண்டு நிற்கக்கூடிய, ஒன்றை பற்றி, இறைவன் திருவடினா இறைவன் திருவடி நினைப்பு, அந்த மாதிரி ஒன்றை சார்ந்து ஒன்றை பற்றி நிற்கக்கூடிய ஒரு நெஞ்சம் இல்லாது நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? எல்லாவற்றையும் வெல்ல வேண்டி, அழியும் பொருட்களின் மீது ஆசை கொண்டு, பெண்களின் மீதான இன்பத்தை மனதில் கொண்டு நான் எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை இறைவன் என்ன செய்யறான்? என்னை அவன் அருளால் நான் நன்று உய்யும்படி அவனுடைய பெயர் எனக்கு சேர்ந்தது. அந்த அருளை தரக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நெடு விசும்பு அனவும் பன்றியாய் அன்று பாரகம் கீண்ட பாழியான் ஆழியான் அருளே. எப்பேற்பட்டவன் பாருங்க அவன். நெடு விசும்பு, நீண்டு பரந்த இந்த ஆகாயம், அனவும் ஆகாயத்தில் உரசி கொண்டு போகும்படி பெரிய பன்றியாக அவதாரம் எடுத்தவன். எடுத்து என்ன செய்தான்? அன்று முன்பு என்ன செய்தான்? பாரகம் கீண்ட, உள்ளே இருந்த பூமியை
கீண்டனா அப்படியே தோண்டி எடுத்த, எங்கோ உள்ள கிடந்த பூமியை தோண்டி எடுத்து அப்படி வைத்த விண்ணை முட்டும் பேருருவம் கொண்ட பன்றியாக தோன்றினானே பாழியான். பாழினா அந்த இடத்துல வந்து ஸ்டைல்னு அர்த்தம். அவ்வளவு மிடுக்கு உடையவனும் ஆழியான், கையில் ஆழி சக்கரத்தை ஏந்தியவனுடைய அருளால் நன்று நான் உய்ய, அவன் அருளால் நான் உய்வதற்கு எனக்கு ஒரு வழியை கண்டுகொண்டேன். அந்த வழியை நான் தான் கண்டுகொண்டேன், ஆனா அதை நான் கண்டுபிடிச்சது இல்ல, அவன் அருளால் நான் கண்டுகொண்டேன். அதான் அந்த வார்த்தையை சொல்றார். ஆழியான் அருளே நன்று நான் உய்ய நான் கண்டுகொண்டேன். நான் தான் கண்டுகொண்டேன்னு சொன்னா கூட அது அவன் அருளால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அவன் அருளால் நாராயணா என்னும் நாமம். முந்தின பாட்டுல என்ன சொல்றாரு? தம் அடைந்தார் மனத்து இருப்பார் நாமம் நான் உய்ய நான் கண்டு கொண்டேன். அவன் உன் மனசுல வந்து இருந்த பிறகுதான் உனக்கு நீ உய்வதற்கான மந்திரமாகிய நாராயணாயங்கிறது உன் மனதுல வரும். அப்ப அவன் அருள் வந்தாதான் உனக்கு அவன் அடையும் வழியும் பிறக்கும். அதான் அந்த வார்த்தை. இறைவன் அருள் என்பது என்ன? நேரடியா அப்படி கையை காமிச்சோன்னே கமான் பரமபதத்துக்கு வந்துரு அப்படி கூப்பிடுறதா? டிப்ளமேட்டிக் விசால நேரா போயிருவீங்களா நீங்க? அப்படி இல்லை. அவன் அருள் என்பதே அவனை அடையும் வழியை அவனே காட்டி தருவதுதான் அருள். அதை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதுதான் இங்க மீள மீள இவர் சொல்லிட்டே வர்ற இடம். கள்வன் ஆனேன், கள்வனேன் ஆனேன், திருடனும் ஆனேன். அதான் அந்த உண்மை தொகை தான் கள்வனேனும், கள்வனேன் ஆனேன், திருடனாவும் ஆனேன், படிறு செய்து இருப்பேன். இருப்பேன்னா இருந்திருக்கிறேன்னு அர்த்தம். அந்த இடத்துல படிறுனா தீமைன்னு அர்த்தம். தீமைகள் செய்து இருந்திருக்கிறேன். கண்டவா திரிதந்த நேலும், அதாவது கண்ட மாதிரி தெரிஞ்சு. எப்படி கண்ட மாதிரி தெரிஞ்சிருக்கேன்? கள்வனாகவும் பல படிறுனா தீமைகளை செய்பவனாகவும் கண்டவாறு தெரிஞ்சிருந்தேன். அப்படி இருந்தாலும் தெள்ளியேன் ஆனேன். தெள்ளியேன் தெளிந்தவன் ஆனேன். சரி, கள்வனேன் ஆனேன்னா என்ன? பிறர் பொருளை திருடுவது கள்வன். படிறு செய்தல்னா தீமை, தவறு செய்தல், தீமைகள் செய்தல். இதுக்கு இன்னொரு பொருள் எப்படி எடுக்கலாம்? கள்வன் என்பவன் யார்? பிறர் பொருளை தன் பொருளாக கொள்பவன். பிறர் பொருளை அபகரித்து தன் பொருளாக கொள்பவன் தானே கள்வன். அப்ப உனக்கு ஆத்மா கொடுக்கப்பட்டது யார்கிட்ட இருந்து? இறைவன் இருந்து. இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஆன்மா பிறர் பொருள் இல்லையா? ஆனா நீ என்ன செய்த? அது என்னுடையதுன்னு நினைக்கிற. அப்ப பிறர் பொருளை திருடி வைத்திருக்கக்கூடிய, பிறர் பொருளை தன் பொருளாக கருதக்கூடியவனாக நான் ஆனேன். இறைவன் தந்த ஆன்மாவை, இறைவனது அருளால் கிடைத்த ஆன்மாவை நான் என்னுடையதாக கொண்ட கள்வன். அப்படி கொண்டதனால் நான் எனது ஆன்மாவிற்கு மகிழ்ச்சி தரும் செயல்கள் என கருதி உலக இன்பங்கள் அனைத்திலும் அதனை செலுத்தினேன். அதுதான் நான் படிறு செய்தவன், தீவினைகளை செய்தவன், இப்படி கண்டவாறு செய்து கொண்டு தெரிந்தவன். ஆனாலும் எனது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆன்மாவை என்னுடையது என கருதி அதை உலக இன்பங்களில் ஈடுபடுத்தக்கூடிய தீவினைகளை செய்தவனாக கண்டபடி தெரிந்து கொண்டிருந்தவன். ஆனாலும் கூட தெளிவடைந்தேன், தெள்ளியேன் ஆனேன். என்ன தெளிவடைந்தாய்? இது எனது ஆன்மா அல்ல, அது இறைவன் கொடுத்தது. இந்த உலக பொருட்கள் அனைத்தும் நமக்கு நிரந்தரமானது அல்ல. அந்த தெளிவு எனக்கு வந்தது. தெள்ளியேன் ஆனேன். அப்ப தெளிவடைஞ்சவொடனே உனக்கு என்னையா கிடைச்சது? அதுக்கப்புறம் உன் பிஹேவியர் எப்படி மாறிச்சு? தெள்ளியேன் ஆனேன், செல்கதிக்கு அமைந்தேன். எங்க போகணுமோ அதான் செல்கதி. எது நான் எங்க போய் சேரணுமோ அதற்கு ஏத்த மாதிரி மாறிட்டேன். அமைந்தேன். அமைந்தேன்னா நான் வந்து ஐ சேஞ்ச்டு அண்ட் புட் மை செல்ஃப் இன் டு த பாத். நான் அந்த வழிமுறைக்கு போயிட்டேன்னு அர்த்தம். அதுல போய் செட்டில் ஆயிட்டேன். செல்கதிக்கு போற வழிக்கு புண்ணியம் தேட ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம்ல, இது ரொம்ப ஓடியாச்சு, ஆடியாச்சு, சம்பாதிச்சாச்சு. இனி உட்காந்து ஒவ்வொரு கோயிலா போய் போற வழிக்கு புண்ணியம் தேட வேண்டியதுதான். அந்த போற வழிக்கு புண்ணியம் தேட வேண்டியதாங்கிற வார்த்தையை தான் இவர் செல்கதிக்கு அமைந்தேன்னு சொல்றாரு. செல்கதிக்கு அமைந்தேன். அப்படி அமைந்தது எதனால நிகழ்ந்தது? சிக்கென திருவருள் பெற்றேன். சிக்கென இந்த இடத்துல உறுதியாக, எனக்கு முந்தின பாட்டுல புலம்புனார் இல்லையா, நின்றவா நில்லா நெஞ்சத்தால் நான் அவஸ்தப்பட்டேன்னு சொன்னார் இல்லையா, அதான் இந்த பாட்டுல சொல்றாரு. சிக்கென திருவருள் பெற்றேன், இறைவனது திருவருளை உறுதியாக பெற்றேன். அப்படி பெற்றதுனால என்ன நிகழுது? உள்ளெல்லாம் உருகி
அது வரைக்கும் என்னுடைய நெஞ்சம் கல் நெஞ்சமாக இருந்தது. என்னுடைய உள்ளம் அப்படி கல்லாக இருந்தது. அது இப்போ உருகி குரல் தழுத்து ஒழிந்தேன். அவன் நாராயணா நாராயணான்னு சொல்றேனே, இப்ப நாராயணான்னு சொல்லும் போதே எனக்கு உள்ளம் உருகிறது. அப்படியே உள்ளமெல்லாம் உருகி என் குரலெல்லாம் தழுத்து அப்படி தழுதழுப்பாயிருது. கண்ண நீர் சோர, கண்களிலிருந்து நீர் வடியுது. எவ்வளவு வடியுதுப்பா? உடம்பு எல்லாம் கண்ண நீர் சோர, என் உடலெல்லாம் நனைகிற அளவிற்கு கண்களிலிருந்து நீர் அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. உடம்பெல்லாம் கண்ண நீர் சோரனா உடம்பெல்லாம் கண்ணா அப்படி இல்லை. நான் இறைவன் பெயரை இப்போ சொல்ல அப்படி சொல்லும் போதே என் உள்ளம் உருகிறது. அப்படியே என்னுடைய குரல் தழுதழுப்பாயிருது. கண்களில் நீர் அப்படியே அருவி போல பொழிந்து என் உடலையெல்லாம் நினைத்து விடுகிறது. நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம். இனி எனக்கு அவனை வணங்குவதற்கு பொழுதே கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்னாலே இரவும் இரவை பத்தி அவர் எப்படி பேசியிருந்தார். இப்ப என்ன சொல்றாரு? நள்ளிரவும் நள் இருள் அளவும், எவ்வளவு இருட்டா இருந்தாலும் பகல் ஒளியாக இருந்தாலும், ரெண்டு பொருளா எடுத்து பாருங்க. இரவும் பகலும் அவனையே நினைப்பேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. நள் இரவும் இருளும் இருளளவும் எனக்கு துன்பமாக இருக்கிற காலங்களிலும் பகலும் எனக்கு துன்பம் இல்லாத காலங்களிலும் கூட நான் விடாம என்ன சொல்லிட்டு தான் இருப்பேன், இறைவனது பெயரை அழைத்து கொண்டே இருப்பேன். எனக்கு நல்லா இருக்கும் போதுதான் பெருமாளை சொல்லுவேன், எனக்கு சோகம் வரும்போது பெருமாளை திட்டுவேன்னு அவர் சொல்லல. நள் இருளளவும் பகலும் ரெண்டு பொருளும் அவளை கூப்பிடுவேன். இருளிலும் அவரையே அழைப்பேன், பகலிலும் அவரையே அழைப்பேன்னு சொல்றார். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம். யாரு பிரான்? எனக்கு எல்லாம் அவனேன்னு ஆயிட்டான். எம் பிரான் என் தலைவன், எந்தை என் தகப்பனை போன்றவன், என்னுடைய சுற்றம் எனக்கு சொந்தக்காரன் யாரும் கிடையாது, அவன் தான் என் சொந்தம். எனக்கு அரசு, என்னை ஆட்கொள்ளக்கூடியவன் ஒருத்தன் தான், எனக்கு அரசன் போன்றவன் என்னுடைய தலைவனாகிய நாராயணன். என்னுடைய வாழ்நாள், நான் வாழற ஒவ்வொரு நாளும் அவன் கொடுத்தது. அவன் நீ பூமியில இருன்னு சொல்ற வரைக்கும் நான் இருப்பேன். ஆகவே என்னுடைய வாழ்நாளே அவனுடைய பிச்சை தான். அவன் யாரு? இதையெல்லாம் எனக்கு எனக்கு அரசனாக, எனக்கு வாழ்நாளை வழங்கக்கூடியவனாக, எனக்கு சுற்றமாக, எனக்கு தந்தையாக, எனக்கு பிரான், எனக்கு தலைவனாக, என்னுடைய சுவாமியாக அமர்ந்திருக்கக்கூடிய அவன் யார்? அம்பினால் அரக்கர் வெறுக்கொள, வெறுக்குன்னா பயப்படுது. அதான் வெருண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வெருண்டுங்கிறதனுடைய வேர் சொல் தான் வெறுக்கென. அதாவது வெறுக்கொள. அவர்கள் பயந்து நடுங்கும்படி, அரக்கர்கள் பயந்து நடுங்கும்படி தனது அம்பினால் அவர்களை நெருக்கி அவர்களை துன்பப்படுத்தி அவர் உயிர் செகுத்த எம் மன்னல், அவரது உயிரை போக்கிய எனது தலைவன் எங்க இருக்கான்? அவன் வம்பு உலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி. வம்பு உலாம்னா இது வண்டுகள் பறந்து திரியக்கூடிய சோலைகள் நிறைந்த மதில் சூழ்ந்த தஞ்சை நகரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அவனை வணங்கி, என் தலைவனை வணங்கி. நம்பிகாள், இந்த இடத்துல நம்பிகாள்னா யாரு? பாகவதர்களே, இறைவனது தொண்டர்களே, நான் கண்டு கொண்டேன். எதற்கு? உய்ய நான் கண்டு கொண்டேன், நான் உய்ய கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்படி சொல்றார். அவன் தான் எல்லாம் அப்படிங்கிறார். அப்படி எல்லாமா இருக்கக்கூடிய அவன் தஞ்சையில இருக்காயா, அவனை தான் நான் பார்த்தேன். அவன் தான் அரக்கர்கள் அம்பினால் உயிர் செய்து தன்னல். யாரு? ராமனை சொல்றாரு. தஞ்சாவூர்ல இருக்கிற ராமன் கோயில். நான் என்னுடைய எல்லாமாக இருக்கக்கூடிய என் தலைவன் அவன் தான் அரக்கர்களை அம்பினால் அடித்து அன்னைக்கு அழித்தான். அப்பேற்பட்டவன் சோலைகள், வண்டுகள் உலாவும் சோலைகள் சூழ்ந்த மதில் நிறைந்த நகராகிய தஞ்சையில் குடிகொண்டிருக்கிறான். பாகவதர்களே, அவனை தான் நான் உய்வதற்கான வழியாக கண்டுகொண்டேன். அதுதான் நாராயணா என்னும் நாமம். அதை சொல்லி நீங்களும் இது வாங்க அப்படின்னு பாகவதர்களுக்கு வழிய சொல்லிட்டாரு. அடுத்தா போல சிறந்த கவிஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னத்தை இல்லாம எழுதிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த பாட்டை சொல்றார். இல் பிறப்பு அறியீர். அவன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தான், அவன் வளர்ந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இவர் அவர் எண்ணீர். இவன் முன்னாடி என்னவா இருந்தான்னு உங்களுக்கு அதை சொல்ல மாட்டீங்க. இவன் எப்படி பிறந்து வளர்ந்தான் அது உங்களுக்கு தெரியாது. இவன் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான் அதை சொல்ல மாட்டீங்க.
இன்னது ஓர் தன்மை என்று உணரீர். இவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவன் உணர மாட்டீங்க. கற்பகம், புலவர், கலைகன் என்று உலகினில் தொண்டரை கண்டவாறு பாடும். அப்படிதான் அதை வாசிக்கணும். உலகில் கண்டவா தொண்டரை பாடும்னு இருக்கு. அதை எப்படி வாசிக்கணும்னா உலகில் தொண்டரை கண்டவாறு பாடும் அப்படி பார்க்கணும். உலகில் தொண்டர்னா யாரு? தொண்டன் என்பவன் யார்? ஒருத்தரை ஃபாலோ பண்றவன் தொண்டன். உலகில் தொண்டன் அப்படின்னா உலக விஷயங்களை பின்பற்றி போகக்கூடியவன் உலகில் தொண்டன். அதனால நம்ம சொல்லலாம் இறை தொண்டர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்? இறையை பின்பற்றி செல்லக்கூடியவன் இறை தொண்டன். அரசியல் கட்சி தொண்டன், இவர் ஒரு கட்சி தொண்டன். ஒரு அரசியல் கட்சியை பின்பற்றி செல்லக்கூடியவன் கட்சி தொண்டன். உலகில் தொண்டன் உலகியல் விஷயங்களை பற்றி செல்லக்கூடியவன் உலகில் தொண்டன். அந்த உலகில் தொண்டனை கண்டவாறு பாடுறீங்க. எப்படிலாம் பாடுறீங்க? கற்பகம், புலவர், கலைகன். என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? உலக இன்பங்களையே பெருசு நினைச்சு அதுக்கு பின்னாடி திரியக்கூடிய ஒருத்தனை அவனை போய் வள்ளல்ங்கிறீங்க. அதான் கற்பகம். கற்பகம்னா என்ன? வானொலியில் இருக்கு கற்பக விருட்சம், அது கேட்டதெல்லாம் கொடுக்கும் இல்லையா? அவனை வள்ளல்ங்கிறீங்க. புலவர்னா இந்த இடத்துல அறிஞன்னு அர்த்தம். அவன் என்னத்தை படிச்சிருக்கான் என்ன ஒன்னும் உங்களுக்கு தெரியாது. இல் பிறப்பு அறியீர், இவர் அவர் எண்ணீர், இன்னது ஒரு தன்மை என்று உணர்கிறீர். இதை எதுவும் செய்யல, அவனை புலவருங்கிறீங்க, அறிஞர்ன்றீங்க. இப்ப நம்ம தான் பட்டம் கொடுக்குறவன் அறிஞர், பேரறிஞர், பேராசிரியர், பெருமாசிரியர்லாம் பட்டங்களை அள்ளி வழங்குறீங்களே அப்படின்றீங்க. கலைகன்னா யாரு? துன்பங்களை களைபவன், ஏழைகளின் பாதுகாவலரே. அந்த விளம்பரத்தை போடாம இன்னி வரைக்கும் எவனாவது இருக்கானா? ஏழைகளின் துயர் துடைப்பவரே, இவர்களை பாதுகாப்பவரே, தமிழ் மானம் காப்பவரே, தமிழ் இனம் காப்பவரே எல்லாம் போடுறீங்கல்ல, அதெல்லாம் தான் கலைகன்கிற பொருள். துன்பத்தை களையக்கூடியவர் அப்படின்னு எல்லாம் நீங்க யாரை பார்த்து பாடிக்கிட்டு இருக்கீங்க என்று உலகில் தொண்டரை, உலக இன்பங்களுக்கு பின்னாடி போறவன்கிட்ட போய் நீதான் வள்ளல், நீதான் பேரறிஞன், நீதான் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன் அப்படின்லாம் பாடிட்டு இருக்கீங்க. சொல் பொருள் ஆளீர். அவர்களை அப்படி கண்டவாறு பாடும் சொல் பொருட்களை செய்கிறீர்கள் நீங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் பிறப்பு என்ன, அவன் வளர்ப்பு என்ன, அவன் வளர்ந்த விதம் என்ன, இதுக்கு முன்னாடி அவன் என்னவா இருந்தான், அவனுக்கு என்ன தன்மையில் அவன் இருக்கான், இது ஒண்ணும் தெரியாம இதையெல்லாம் நீங்க செய்றீங்க. சொல்லுகேன், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுகேன். வம்மின்னா வருமின் அர்த்தம். இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சூழ் புனல் குடந்தையே தொழுமின். புனல் சூழ்ந்த, அது நீரால் சூழப்பட்ட குடந்தையை தொழுங்கள். சூழ்புனல் குடந்தையே தொழுமின். நல் பொருள் காண்மின். நல்ல பொருளாகிய இறைவனை பாருங்கள். பாடி நீர் உய்மின். அவனை பாடி நீங்கள் காணும் நற்பொருளாகிய அந்த இறைவனை பாடி உய்வடையுங்கள். அதாவது நற்கதியை அடையுங்கள். அது எது? நாராயணா என்னும் நாமம். அதை நீங்க பாருங்க. அதை விட்டுட்டு பிறப்பு இப்ப தவறாக பிறந்தவன், தன்னுடைய பழைய கதைகள் முன்னாடி வேற ஒருத்தனா தெரிஞ்சவன், இன்னது ஒரு தன்மை, அவனுக்கு இன்னதுதான் அவன் குணம்னு அறியாம இருக்கக்கூடிய நீங்க எவனை இல்லாம பார்த்து அப்படியே சொல் பொருள் ஆண்டு அவனை பத்தி என்னெல்லாம் பாடுறீங்க. அவன் தான் வள்ளல், அவன் தான் அறிஞன், அவன் தான் எல்லாரையும் காப்பவன் எல்லாம் பாடிட்டு இருக்கீங்க. இதனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்க போறது இல்லை. உங்களுக்கு நான் நல்ல வார்த்தை ஒண்ணு சொல்றேன், இங்க வாங்க. குடந்தை, நீர் நிறைந்த குடந்தையில் இருக்கக்கூடிய இறைவனை நீங்க தொழுங்கள். நற்பொருளாகிய அவனை பாருங்கள். அவனது புகழை பாடுங்கள். அது உங்களை உய்விக்கும். அது நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அப்படி அழகா சொல்லிட்டு போயிடுறார். புலவர்களுக்கு அது சொல்றார். அடுத்து தன்னை பற்றி என்ன சொல்றாரு? கற்றிலேன் கலைகள். நான் கற்ற கலையெல்லாம் என்னது? இந்த இடத்துல கலை என்பது அறிவு செயல்பாட்டோடு தொடர்புடையவை. அதாவது வேதங்கள், சாஸ்திரங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் கலைகள்னு சொல்லப்படுவது. நான் பயின்றது பூரா மரக்கலை, வாழ்வீச்சு, சிலம்பம், குதிரை ஏறுதல், இந்த மற்போர், இப்படியான விஷயங்களை தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். திருமங்கை மன்னனா இருந்து சோழத்துக்கு சேனாதிபதியா இருக்கணும்னா நூல் வாய்ந்து என்ன செய்ய, அது மந்திரி வேலை. ஆனா நான் செய்யக்கூடியது சேனாதிபதி இல்லையா? ஆகவே நான் கற்றது எனவும் இந்த கல்வி கிடையாது. ஆகவே கற்றிலேன் கலைகள். கல்வியை கற்றவன் இல்லை,
ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை. என் மனதை திருத்தினேன்னா திருப்பினேன்னு அர்த்தம். அந்த இடத்துல மனசை எங்க திருப்பினேன்? ஐம்புலன்கள் கருதும் கருத்துளே. ஐம்புலன்களும் எதை இன்பம் என்று கருதுகிறதோ அதை நோக்கி என் மனதை திருப்பினேன். அப்படி திருப்பினதுனால உனக்கு என்னையா கிடைச்சது? ஐயா, ஒண்ணுமே கிடைக்கலங்க. பெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை. பேதையேன் அதனால் நன்மை பெற்றிலேன். என் மனதை, அதாவது எனக்கு சாஸ்திரங்கள் எதுவும் நான் படிக்கல, நல்ல விஷயங்கள் எதையும் நான் கத்துக்கல. அதனால என் மனம் போனபடி, என் புலன்கள் போன வழிக்கே என் மனசையும் போக விட்டுட்டேன். அப்படி போக விட்டதுனால எனக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கவில்லை. பேதையேன் பெற்றிலேன் அதனால் நன்மை. பேதையேன்னா என்ன அர்த்தம்? அறியாதவன் அர்த்தம். உண்மையை அறியாமல் மனம் போன போக்கில் என் புலனின்பத்திற்கு பின்னால் நான் போகவிட்டு, அதனால் அந்த அறிவில்லாததால் நான் எந்த நன்மையும் பெறாதவனாக ஆகிவிட்டேன். பெருநிலத்து ஆர் உயிர்க்கு எல்லாம், இந்த விரிந்த உலகம், அதான் பெரு உலகம், இந்த பெருநிலம், இந்த பெரு உலகத்தில் இருக்கக்கூடிய பரந்த உலகத்தில் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் செற்றமே வேண்டி திரிதருவேன். செற்றம்னா இந்த இடத்துல பகைன்னு அர்த்தம். பகை கடிதல் தான் செற்றம். இந்த இடத்துல துன்பம் தருதல். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்க்கும் துன்பம் தரும்படியாக நடந்து கொண்டேன். எதனால? என் மனதை புலன்களின் வழியாக போக விட்டதனால், சாஸ்திரங்கள் முதலிய, அதாவது நற்கல்வி கல்லாமல் போனதால், நல்ல விதமாக கல்வி கற்காமல் போனதால், என் மனதை அனைத்து புலனின்பங்களுக்கு பின்னால் போக விட்டதனால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்ததை தவிர, அறியாதவனாகிய நான் வேறு எந்த நன்மையையும் பெறவில்லை. இதை உணர்ந்தவுடனே இது ஒரு என்ன சொல்ற, இது நன்மை அல்ல. அந்த அறிவு வந்துருச்சு இல்ல. பெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை, பேதையேன் அதனால் நன்மை பெற்றிலேன் அப்படின்னு ஒரு புத்தி வந்துருச்சு இல்ல. அப்படி வந்த உடனே என்ன செஞ்சேன்? தவிர்ந்தேன். இந்த விஷயத்தை தவிர்த்தேன். தவிர்த்து செல்கதிக்கு உய்யும் ஆறு எண்ணி. ஆறுனா இன்னொரு பொருள் வழின்னு அர்த்தம். செல்கதிக்கு, நாம் போய் சேர்ற வழி, எங்க போய் சேரும் இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை போய் சென்று சேரும் இடத்தை மனதில் கொண்டு எங்க சேரணும்? இறைவன் திருவடியை சேரணும். அந்த செல்கதி, கதினா அடைதல், செல்கதி சென்று அடையும் இடம், சென்று அடையும் இடத்தை, அது அப்படி அந்த இடத்திற்கு உய்யும் வழி, அதான் உய்யும் ஆறு எண்ணி. செல்கதிக்கு உய்யும் ஆறு, இந்த இடம் தான் என் டெஸ்டினேஷன், நான் சென்று அடைய வேண்டிய இடம், அதான் கதி. அந்த இடத்தை அடைவதற்கான வழி உய்யும் ஆறு எண்ணி, அந்த வழியை எண்ணி, அந்த வழிக்கு எது நல் துணையாக இருக்கும்னு நினைச்சேன், அதை பிடிச்சுக்கிட்டேன். நல் துணையாக பற்றினேன் அடியேன் நாராயணா என்னும் நாமம். வேற எதையும் நான் கத்துக்கல. அவர் முதல்ல அதை சொல்லிட்டாரு பாருங்க. நான் வேற எதையும் கத்துக்கல சார். கத்துக்காதனால ஒரு தப்பு பண்ணேன். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் துன்பம் தருமாறு என் மனம் போன போக்குல புலன்களுக்கு பின்னாடி போய் நான் எந்த நன்மையும் பெறாது தெரிஞ்சிட்டேன். அதை உணர்ந்த உடனே அதை தவிர்த்துட்டேன். இப்ப நான் திரும்ப போய் எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனா போற வழியில் நான் போய் சேர வேண்டிய வழிக்கு எனக்கு எது நன்மையை தருங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதை விடாம பிடிச்சுக்கிட்டேன் சார். அது நான் திரும்ப படிக்கிறது இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், நாராயணா என்னும் நாமம். அவ்வளவுதான், அதை பிடிச்சுக்கிட்டேன். நற்துணையாக பற்றினேன், அதுவே நல்ல துணை என்று பற்றினேன். யாரு, எதை நற்றுணையாக பற்றினேன் நானு? இரண்டாவது பாட்டுல அவரவர் பனைமுலை துணையாய் பிடித்த நான் தான் இப்ப எதை நற்துணையாக பிடித்திருக்கிறேன்? நாராயணா எனும் நாமத்தை. சரி, இதை பிடிச்சா உனக்கு என்னையா கிடைக்கும்? குலம் தரும். எல்லாரும் பாடுவாங்க 2 பாட்டு, வாழ்த்து பாட்டு. ஒரு வைணவர் ஒருத்தரை வாழ்த்தணும்னா அவன் வளம் பெற வேண்டி நாச்சியார் பாடின பாட்டை பாடுவாங்க. அடுத்த பாட்டு இதுதான், குலம் தரும். குலம்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? நற்பிறப்பு அப்படி இல்லை, அடியார்கள் குலம், பாகவதர்களோடு உன்னை சேர்க்கும். பாகவதர்கள் குலம் தான் நல்ல குலம். அந்த குலம் உனக்கு கிடைக்கும். இறைவன் அடியாரானா அடியார் கூட்டத்துல நீ ஒருத்தன் இல்லையா? அப்போ அது உனக்கு ஒரு குலம் தரும். செல்வம் தரும், எல்லா செல்வ வளத்தையும் தரும். அடியார் படும் துயர் ஆயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும். நீ இறைவனுக்கு அடியார் ஆயிட்டனா
நீ படக்கூடிய துயர்கள் எல்லாத்தையும் அந்த பேர் என்ன செய்யும்? அவன் பேரை உச்சரிச்சாலே நிலம் தரம் ஆகும், மண்ணோட மண்ணா ஆகும். நிலம் தரம், தரமட்டம் ஆயிரும். எது? நீ படக்கூடிய துயர், படுதுயர் எல்லாம் நிலம் தரம் ஆகும். நீ அடியார் ஆயிட்டனா உனக்கு நல்ல குலம் வந்து சேரும், உனக்கு செல்வம் வந்து சேரும். நீ படும் துயரனைத்தும் மண்ணோடு மண்ணாக தரமட்டமாக ஆயிரும். நீள் விசும்பு அருளும். எது நீள் விசும்பு? மேல வானத்திற்கு மேல இருக்கக்கூடியது எது? பரமபதம். அது அருளும். எது? நாராயணா என்னும் நாமம். அந்த பெயர், அந்த பெயரை சொன்னாலே உனக்கு அந்த இதுல இடம் கிடைச்சிரும். நீள் விசும்பு அருளும். பரமபதம் அருளப்படும். அருளோடு அதை கொடுக்கறதோட மட்டும் இல்ல, பரமபதத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்ல, பெருநிலம் அளிக்கும். பரமபதத்துக்கே போனதுக்கு அப்புறம் நிலத்தை வச்சு என்ன செய்ய? அது என்ன பெருநிலம் தரும்? அப்ப என்ன பொருள்னா, இந்த இடத்துல பெருநிலம்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பரமபதத்துல இடம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க. அங்க போன உடனே நீங்க என்ன செய்வீங்க? பரமபதத்துல இறைவனை அனுபவித்துக் கொண்டு நீங்க அங்க இருக்கணும். என்ன செய்வீங்க? அவனை எப்படி அனுபவிப்பீங்க அப்படின்னா, அங்க ரெண்டு விதமா பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒருத்தங்க ஒரு இது என்ன அப்படின்னா, பரமபதத்துல குணானுபவம், இறைவனது குணங்களை அனுபவித்து லயித்து அதிலேயே இருப்பது. சார் நாங்க ஒன்லி கிரிக்கெட் மேட்ச் பாக்குறவங்க தான் சார். அப்படியா? அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் சார். என்ன ஸ்ட்ரோக், ஐயோ பெருமாள் கண்ணப்பார், கண்ணை பத்தியே பார்த்துட்டே இருப்போம் சார். ஐயா அவன் தோல் பார், தோல் அழகப்பார், அதையே பார்த்துட்டு இருக்கோம். பக்தர்களுக்கு அவன் அருளுகிற விதத்தை பார், அதையே பார்த்துட்டு இருப்போம். அவன் புன்னகையை பார், அதே இப்படி அவனை பார்த்து பார்த்து அனுபவித்து அவனது குணம், அதாவது அவனுடைய தன்மைகள், அந்த அதுலயே லயித்துக்கிட்டே இருப்போம் சார். நாங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் சார், நாங்க அவனை பார்த்து வணங்குவோம், எல்லாம் செய்வோம். அப்புறம் அவன் வேலைகள்லாம் இருக்குல்ல, அவன் இட்ட பணியை செய்யக்கூடியது யார் செய்வா? அதை நாங்க செய்வோம் சார். அதுக்கு பேரு கைங்கரியம். குணானுபவம், கைங்கரியம். அவன் இடும் பணிகளை செய்தல். பெருமாள் அவருக்கு பட்டு வஸ்திரங்கள் இருக்கு, பீதாம்பரங்களை எடுத்து ஒழுங்கா துவைச்சி அடுக்கி வைக்க வேண்டாமா? இப்ப நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, அதுக்குத்தானே எத்தனை பேரை நியமிச்சிருக்காரு ராமானுஜர். பல பணிகள் இருக்கே அங்க, அத்தனை பணிகளை அவங்க செய்வாங்க அங்க. அவனுக்கு அமுது செய்விக்க வேண்டாமா? அதை சமைக்க வேண்டாமா? அவனுக்கு ஆபரணங்களை எல்லாம் நல்லா கழுவி தொடச்சி பளிச்சுன்னு அவனுக்கு கொடுக்க வேண்டாமா? அவனுக்கு தாம்பூலம் மடித்து தர வேண்டாமா? அவனுக்கு வெந்நீர் போட வேண்டாமா குளிக்க? இப்படி அவனுக்கான அவன் இது திருப்பள்ளி எழுச்சி வரும்போது அவனுக்கு இசை பாடி அவனை துயிலெழுப்ப வேண்டாமா? அவன் இரவு உறங்கும் போது பண்பாடி அவனை தூங்க வைக்க வேண்டாமா? அவனுக்கு நீங்க வாசனை மலர்களை பறித்து வந்து மாலை கட்ட வேண்டாமா? சந்தனம் அரைக்க வேண்டாமா? எவ்வளவு இருக்கு அவனுக்கு செய்யறதுக்கு. இதெல்லாம் கைங்கரியம். அவனை அனுபவித்துக் கொண்டே கிடப்பது ஒன்று, லயித்து கிடப்பது ஒன்று, அவனுக்கான பணிகளை செய்து மகிழ்வது ஒன்று. இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நீங்க பரமபதத்துக்கு போய் செய்ய போறீங்க. அப்போ நீள் விசும்பு அருளும், பரமபதத்துக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? அருளோடு. அதனாலதான் அந்த அந்த வார்த்தையை சேர்த்து போடுறாரு. அருளோடு பெருநிலம் அளிக்கும். அருளோடு சேர்த்து பெருநிலம்ங்கிறது இந்த இடத்துல கைங்கரியம், சேவை செய்தல் தான் பெருநிலம் என்று சொல்லப்படுவது. அங்கு அங்கு வந்து லயித்து கிடப்பதை விட சிறப்பானது பணி செய்வது, சேவை செய்வது. நீள் விசும்பு அருளும், பரமபதத்தில் இடமும் கொடுத்து அருளோடு அந்த பரமபதத்தில் இடம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம அவனுக்கு சேவைகளை செய்யக்கூடிய, அவன் இடும் பணிகளை, அவனுக்கான பணிகளை செய்யக்கூடிய பேரையும் அது கொடுக்கும். எது? நாராயணா என்னும் நாமம். வளம் தரும். இந்த இடத்துல வளம்னா பலம், அருளோடு பெருநிலம் அளிக்கும். வளம் தரும்னா பலம் தரும். எதுக்கு வலிமை தரும்? நீ இப்ப அங்கேயே போயிட்டிய, இறைவன் இருக்கிற பரமபதத்துக்கே போயிட்ட, பரமபதத்திலையும் போய் அதுல அவனுக்கு பணி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் பலம் தரும்னா என்ன அர்த்தம்? என்ன பலம்? அதுக்கப்புறம் என்ன பலம் வேணும்? இறைவனோடய போய் இருக்கிறவனுக்கு என்ன பலம் வேணும்னா, இதெல்லாம் நான் அனுபவிச்சேன் இல்லையா, இதை பிறருக்கு சொல்லித் தரக்கூடிய அளவிற்கு வலிமை, பிறருக்கும் இதை அளிக்கும் வலிமை எனக்கு கிடைக்கும். இன்னொருத்தனை பார்த்து சொல்லலாம், அங்க பாருப்பா, நான் பரமபதம் போயிட்டேன், அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கும் அதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன், வா உன்னையும் நான் இங்க கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமை கிடைக்கும். அதான் பலம் தரும். மற்றும் தந்திடும். இதெல்லாம் போக இன்னும் என்னெல்லாமோ இருக்கியா, அதெல்லாம் அது தரும்.
அப்ப அது தரக்கூடியது இது எல்லாம், இல்லையா? எல்லாம் பாருங்க, தரும், தந்திடும், செய்யும், அருளும், இதெல்லாம் சொல்லியாச்சு. இதா இதெல்லாம் போக தாயினும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அது என்ன பெற்ற தாயினும் ஆயின செய்யும்? இதுவரைக்கும் உள்ளது எல்லாமே அதனுடைய பலன் என்ன என்று நாம் தெரிந்து பெற்றுக்கொண்டவை. அதனாலதானே தைரியமா சொல்றேன், இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், கிடைச்ச அப்புறம் உனக்கு இதை நான் வாங்கி தர்ற அளவுக்கு நான் பயங்கரமான ஆளாயிருவேன். ஐயா, மினிஸ்டர் பி ஆயிட்டேன், இனி நீ என்ன கேட்டாலும் நானே பண்ணி தருவேன், இல்லையா? இப்ப மினிஸ்டரே சொல்ல வேண்டாம், நான் போன் பண்ணி நான் மினிஸ்டரோட பிஏ பேசுறேன், இந்த வேலையை கொஞ்சம் முடிங்கன்னா செய்வான்ல, அந்த பலம் எனக்கு இப்ப வந்துருச்சு இல்ல, அந்த அளவுக்கு வந்துட்டேன். இப்ப இதெல்லாம் நான் தெரிஞ்சே கேட்டது. அதையும் தாண்டி இறைவன் உனக்கு ஒண்ணு செய்வான். என்ன செய்வான்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெற்ற தாயினும் ஆயின அப்படின்னா என்ன பொருள்? குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைக்கு தனக்கு எது தேவைன்னு தெரியுமா? அது அம்மாட்ட வந்து, அம்மா எனக்கு வயிறு பசிப்பதால், நான் வேறு உணவை உண்ண முடியாத அளவிற்கு எனக்கு பற்கள் முளைக்காததால், என்னுடைய குடல் அமைப்பு இன்னும் திட உணவை ஜீரணிக்கும் திறன் இல்லாததால், நான் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய முளைப்பாலை அருந்து இப்படியா பேசும் ஒரு குழந்தை? அதுக்கு அந்த அறிவு ஏதாவது உண்டா? என்னால் எழுந்து நடக்க முடியாததாகையால் நான் கழிவறைக்கு செல்ல முடியாது, இப்படி சொல்லுமா அந்த குழந்தை? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அதுக்கு பசிங்கிற உணர்வாது தெரியுமா? ஏதோ தோணும், என்னமோ ஒண்ணு அது அழுது, அதுக்கு வேற எந்த எக்ஸ்பிரஷனும் தெரியாது, வீல் வீல்னு கத்த தெரியும். நாம தானே சொல்றோம் அவ பசி அதனால குழந்தை அழுது. நீ எப்ப அதுக்கு கடைசியா சாப்பாடு கொடுத்த? பாரு 2 மணி நேரம் ஆச்சு, அதான் குழந்தை பசியில அழுது. அது இப்பதானே சாப்பிட்டது, இப்பயும் அழுது. அது ஏதாவது எறும்பு கடிச்சிருக்கான்னு பாரு, அவளை கொஞ்ச நேரம் வெளியில தூக்கிட்டு போ குழந்தைய. அப்போ அந்த குழந்தைக்கே தனக்கு என்ன தேவைன்னு தெரியாதப்போ அந்த தாய் தானே பார்த்து பார்த்து ஆயின செய்யும். ஆயினன்னா எது பொருந்துமோ அது, எது தேவையோ அது, எது ஆகக்கூடியதோ அதை சரியாக பார்த்து செய்யக்கூடிய குழந்தை, செய்யக்கூடியது தாய். அந்த குழந்தைக்கே தனக்கு எது தேவை என்று தெரியாத போது தனது தேவைகளை அந்த குழந்தையே உணர முடியாத நிலையில இருக்கும் போதுதான் அந்த தாய் இது அனைத்தையும் செய்கிறார். அந்த குழந்தைக்கு குளிக்கணும்னு தெரியுமா? தன் உடம்பில் அழுக்கு ஒட்டி கொள்ளும்னு தெரியுமா? இதை எடுத்து வாயில வைக்க கூடாது, இந்த பொருள் உண்ணத்தக்கது, இது உண்ணத்தகாதது, இது தொடக்கூடியது, இது தொடத்தகாதது, அந்த குழந்தைக்கு தெரியுமா? அப்ப அதை பார்த்து பார்த்து யார் பாத்துக்கிற? குழந்தை கைக்கு எட்டாம வைங்க. அடுப்படிக்கு குழந்தைய வரவிடாத, இந்த நானே வரேன், அதை மேடை மேல ஏத்தி வை, சூடான பாத்திரம் குக்கருக்கு என்ன. இவன் கை குழந்தைய தரைய தவழ்ற வரைக்கும் எங்க அம்மா குக்கரை வந்து கேஸ் மேடையை விட்டு இறக்க மாட்டாங்க, கீழே இறக்கி வைக்க மாட்டாங்க. நமக்கு தெரிய குழந்தை விட்ட டக்குன்னு தவழ்ந்து வந்துட்டான்னா கைப்பற்றும், குக்கர் ஆறுனாதான் கீழே வரும். ஆடு சாம்பார் கொதிக்கிற சாம்பார் சட்டி கீழே வரக்கூடாது, இன்னொரு சின்ன பாத்திரத்துல எடுத்துதான் பரிமாறிட்டு திரும்ப அதை மேல வச்சிடணும். சூடான பாத்திரத்தும் கீழே வரவே கூடாது. இப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடியதுக்கு என்ன பேரு? பெற்ற தாயினும் ஆயின செய். அப்படி இதுவரைக்கும் மேல இருக்கிறதெல்லாம் உனக்கே தெரியும், நீ அதைத்தானே கேட்ட பெருமாள்கிட்ட, விவரம் தெரிஞ்சுதானே கேட்கிற, எனக்கு பரமபதத்தில் இடம் கொடு, உனக்கு கைங்கரியம் செய்யும் சேவை கொடுன்னு இதெல்லாம் நீ கேட்ட. கேட்டதை தரும், அதான் அளிக்கும். தரும், அளித்தல்னா என்ன? ஒருவன் வந்து கேட்டால் அளிப்பது, கேட்கப்பட்டவன் அளிக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், அதெல்லாம் தான் இங்க இருக்கு. தரும், குலம் தரும், நீ கேட்ட, என்னை நல்ல குலத்தோடு சேர்த்து விடும் கேட்ட, அது தரப்பட்டது, இதெல்லாம் ஓகே. நிலம் தரம் செய்யும், துயரை தீர்க்க மாட்டியான்னு கேட்ட, அடியார் படு துயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும், அதன் தரமட்டம் ஆக்கி தருவான். நீ அருள மாட்டியான்னு கேட்ட, நீள் விசும்பு அருளும், அவன் கொடுப்பான், கேட்டதெல்லாம் கொடுப்பான். அதெல்லாம் தாண்டி நீ உனக்கு எது வேணும், உனக்கு எது சரியா இருக்கும், உனக்கு எது பொருந்தும்னு உனக்கே தெரியாத எல்லாத்தையும் அதையும் சேர்த்து அவன் தருவான். பாருங்க, நீள் விசும்பு அருளி, அது அருளோடு பெருநிலமும் வந்த புறம் அதுக்கு மேலையும் தருவான் அவன். அதுதான் இவர் சொல்ற இடம், அதுதான் அதுல இருக்கிற நுட்பம். எல்லாரும் பரமபதம் தான் இலக்குன்னு சொன்னா கூட இவர் பரமபதத்திலையும் நீ என்ன செய்யணுங்கிறத வச்சு அதுக்கு மேலையும் உனக்கு என்ன தேவைப்படும் அவனுக்கு தெரிஞ்சதை அவன் தருவான். அவனுக்கு தான் அது தெரியும், உனக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும், அவனுக்கு அது தெரியும். அதுதான் இந்த பாட்டுல இருக்கிற ஸ்பெஷல். பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்.
அவ்வளவு நன்மையை தரக்கூடிய அந்த சொல் என்னதுன்னு நான் பார்த்துட்டேன். நான் அதை கண்டுகொண்டேன், அதை அனுபவிச்சுட்டேன். அதுக்கு பேர் தான் நாராயணா என்னும் நாமம்னு சொல்றார். மஞ்சு உலாம் சோலை வண்டு அறை மானீர், மானீர் மங்கையார், மங்கையார்னா அவருடைய தேசம் திருமங்கை நாடு, அதை சொல்றாரு. அது எப்படிப்பட்ட நாடா? சோலைகள், சோலைகளில் வண்டுகள் அறை, அறைனா அப்படியே ஓசை எழுப்பி கொண்டு பறக்கக்கூடிய அந்த சோலை எப்படிப்பட்ட சோலை? மஞ்சு உலாவும் சோலை. மஞ்சுனா அப்படியே மேகம், மேகங்கள் உலாவக்கூடிய, வண்டுகள் ரீங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நீர்வளம் மிக்க சோலைகளை கொண்ட மங்கையார். அப்படி திருமங்கை தேசத்தினுடைய வாழ் கலிகன்றி, ஏற்கனவே சொன்ன கலி, அவன் கலியன், அவன் பேரு கையில் வாழேந்திய கலிகன் அவன். கலிகன்றி செஞ்சொலால் எடுத்த தெய்வனல் மாலை இவை கொண்டு சிக்கென தொண்டீர், சிக்கென உறுதியாக விடாமல் தொண்டர்களே துஞ்சும் போது அழைமின். எப்படி சொல்றாரு பாருங்க, நீ தூங்க போகும்போது கூப்பிடு, அதாவது மரணிக்கும் போதுன்னு கூட பொருள் எடுத்துக்கலாம். துஞ்சும் போது அழைமின், துயர்வரில் நினைமின். துயர் வரும்போது சொல்லக்கூட வேண்டாம், நீ நினைமின், சும்மா நினைச்சு பார்த்தா கூட போதும். துயர் இளீர் சொல்லிலும் நன்று, நன்றாம். அது அழைத்தல், நினைத்தல், சொல்லுதல், 3 பொருள் வைக்கிறார். துஞ்சும் போது அழைமின், துஞ்சும் போதுன்னா நீங்க இறக்கும் போது கூப்பிடுங்க அவனை, அவன் வந்துருவான் உங்களை கூட்டு போக. அதனால துஞ்சும் போது அவனை அழைக்கணும், நாராயணா அப்படின்னு அவனை கூப்பிடணும். தன் உயிர் போக போகும்போது அந்த யானை என்ன கூப்பிட்டது? கஜேந்திரன் நாராயண் ஆதி மூலமேனு அழைத்தது, அவன் வந்து அழைக்காம வரமாட்டான், அழைத்தால் அவன் வருவான். ஆகவே அப்ப அழைக்கணும், துஞ்சும் போது அழைக்கணும். துயர் வரும்போது மனசுல நினைச்சுக்கணும் அவனை, எப்பா நீ இந்த துயரை எனக்கு ஏதோ ஒரு காரணத்தோட தான் கொடுக்கிற, ஆகவே உன்னை மனதில் நினைத்து கொண்டு இந்த துயரை நான் கடக்க வேண்டும், இதை தாண்டும் வல்லமையை கொடுன்னு அவனை மனசுல நினைச்சுக்கணும். இப்ப இன்பமாக இருக்கேன் நான், துயர் இல்லை, உலக விஷயத்துல எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, நான் ஒரு ஹாப்பியா இருக்கும்போது, துயர் இல்லாமல் இருக்கும்போது அவன் பேரை சொல்லலாமே, நாராயணன் அப்படின்னு சொல்லலாமே. சொல்லுதல்ங்கிறதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இல்லையா, சும்மா சொல்லு அவ்வளவுதானே. துயர் இல்லாதப்ப சும்மா அவன் பேரை சொல்லு, துயர் வரும்போது மனதுக்குள்ள அவனை உருகி நினைச்சுக்கோ, எல்லாம் முடிஞ்சு போகும்போது அவனை கூப்பிடு, அவன் வருவான். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு, நம்முடைய தீவினைகளுக்கெல்லாம் நஞ்சை போன்றது நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அவனுடைய பெயரை 10 பாடல்கள்ல அருமையா சொல்றார். இந்த 8 பாட்டு இருக்கே, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படிங்கிறது கர்மம் எனப்படும் வினை பயன்களை குறிப்பது. வினை பயன்கள் தான் உங்களை ஒவ்வொன்றுக்கும் உள்ளேயும் உள்ளேயும் போய் சிக்கிறத பாருங்க. வாடினேன், வாடி, கூடினேன், கூடி, ஓடினேன், ஓடி, நாடினேன், இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா விழுந்து விழுந்து வர்றதுதான் கர்ம வினை பந்தங்கள், அதை குறிக்கக்கூடியது. அடுத்த பாட்டுல என்ன சொல்றான்? இது ஆவியே அமுதே என்னும், இது புலனின்பமாகிய ருசி என்பதை குறிப்பது, ருசியை குறிக்கக்கூடியது. ருசினா என்னது? அனுபவிக்கும், அதாவது ஒரு பொருளை நான் வந்து அதாவது எப்படி சொல்றது, கன்சியூம்னு நம்ம இப்படி சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல ருச்சின்னு வரக்கூடியது. புலன்களுடைய இன்பம் அனுபவிக்கும் இதுக்கு நம்மளை விட்டுடுறது. அந்த இன்பம் சேமமே வேண்டி தீவினை பெருக்கி, இது என்னது? இது மொத்தமும் காமத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடியது. அதாவது எனக்கு நன்மை கருதி, ஏன்னா காமம் என்பது விரும்பிய பொருளை அனுபவித்தே தீரணுங்கிற அவஸ்தை. அப்படி அனுபவிக்கலாம் இனி அது இதாகிட்டே இருக்கும், எனக்கு நிம்மதியே இருக்காது. அந்த செருப்பை பார்த்துட்டு அதை வாங்கியே ஆகணும்னா எனக்கு அது அது இல்லாம என் காலே எனக்கு அசிங்கமா தெரியும். ஒவ்வொரு நாளும் அந்த இது என் நினைவுல வந்துகிட்டே இருக்கும். அந்த அவஸ்தைக்கு பேர் தான் காமம்னு பேர். அனுபவித்தால் ஒழிய அடங்காமல் என்னை உறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு பேர் தான் காமம். அது சேமமே வேண்டி தீவினை, ஆகவே என் நன்மையவே கருதி அதற்காக நான் தீவினைகளை செய்தவனாக ஆகிறேன், அது காமத்தை குறிக்கக்கூடியது. வென்றியே வேண்டி வீழ் பொருட்கு இறங்கி அப்படின்னு என்ன அர்த்தம்? மோகம், மோகம்க்கு என்ன பொருள்? நான் சொல்ற பொருள் எல்லாமே ஆச்சாரிய ஹிருதயத்துல சொல்லப்படுகிற விளக்கங்கள். மோகம்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்லுது ஆச்சாரிய ஹிருதயம்? காரியம் அகாரியம் அறியமாட்டாத ஆராயாத வெறி அப்படின்னு சொல்லுது. மோகம் வந்துருச்சுன்னா, அதாவது அதை அடைவதற்கான வழிய, காமம் வந்து அடைவதற்கான அவஸ்தை என்றால், மோகம்ங்கிறது அந்த அடைவதற்கான கருவி. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த
அதற்கு நீ எதை துணையாக கொள்ளுகிறாய்ன்னு ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா? அந்த துணையாக நல்லதா கெட்டதான்னு தெரியாம அதை அடையும் வெறியில அது 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 நல்ல வழியோ கெட்ட வழியோ குறுக்கு வழியோ அதனை அடைஞ்சே தீரணுங்கிற அளவுக்கு அதுக்குள்ள போய் விழறோம் இல்லையா? அந்த வெறிதான் மோகம். அதுதான் வென்றியே வேண்டி வீழ்பொருட்கு இறங்கின்னு சொல்றது. கல்வனே நானேன் படிறு செய்து இருப்பேன். இதெல்லாம் என்னது? ஏன் என் பிஹேவியர் இப்படி ஆயிடுச்சு? திருட்டு பயிலா போயிட்டேன், தீமைகள் செய்தவனா ஏன் போயிட்டேன்னா வாசனை. வாசனைனா என்ன? குணங்களின் இயல்பாக என் மீது வந்து படிந்து எனது செயல்பாடுகள், மை பிஹேவியர்ஸ், என்கிட்ட இருந்த வாசனைகள், அந்த குணங்களின் இயல்பாக எங்கிட்ட இருக்கிற பிஹேவியர். அதனால இப்படி ஆயிட்டேன். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம். இது என்ன? அறிவு வந்த பிறகு ஒரு விஷயம் தெரியும். பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு இதுக்கு பேரு. பிரகிருதி சம்பந்தம்னா என்ன? இந்த உலகியலோடு நான் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பும் உறவும். அதான் இவர் சொல்றாரு, அந்த உறவும் தொடர்பும் எப்படி இருக்கணும்? எல்லாம் அவன் கொடுத்ததா இருக்கணும். இந்த உலகியலோடு இருக்கக்கூடிய தொடர்பை அவன் கொடுத்தது. அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை போடுறாரு, என்னுடைய வாழ்நாள்ங்கிறாரு. எவனாவது இறைவனை என்னுடைய வாழ்நாள் இது வரைக்கும் சொல்லி பார்த்திருக்கீங்க? திருமங்கை மன்னன் சொல்றாரு அது. என்னுடைய நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவனுடையதுப்பா. அவன் திடீர்னு இன்னைக்கு மத்தியானத்தோட நீ வந்திருப்பான்னு சொன்னா வந்துடணும். என் வாழ்நாள் என் கணக்குல இருக்க? நானே நான் ஒரு 85 வயசு வரைக்கும் இருந்துட்டு வரேனே நான் சொல்ல முடியுமா? இந்த அடுத்த நிமிஷம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப என் வாழ்நாளே அவன் தான். என்னுடைய வாழ்நாள்னு இறைவனை சொன்னது திருமங்கை மன்னன் தான். அதுதான் இந்த பிரகிருதியோட, இந்த பூமியோட எனக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன? அவன் கொடுத்தது. அரசுன்னு ஒண்ணு இருந்தா என்னுடைய அரசு அவன் தான். இதெல்லாம் பூமியில இருக்கிறது இல்லையா? எந்தை தந்தைன்னு ஒண்ணு இருக்கா அந்த பூமியில, அது அவன் தான். இந்த பூமியில பிறந்தா சுற்றம்னு ஒண்ணு இருக்குமா, அதுவும் அவன் தான். என்னுடைய சுற்றம், என்னுடைய எந்தை, எம்பிரான், எனக்கு அரசு, என்னுடைய வாழ்நாள் அத்தனை இந்த பூமியில பிறந்ததுனால எனக்கு உருவாகி வரும் அத்தனை அவன் தான். அதான் பிரகிருதி சம்பந்தத்தை அவர் தெளிவா கையாள்றாரு. எல்லாம் அவனேன்னு இருக்காரு. இல் பிறப்பு அறியீர், இவர் அவர் எண்ணீர், இன்னது ஓர் தன்மை என உணரீர். இது மதம். மதம்னா என்ன? விரும்பியது கிடைப்பதால் பெருகும் களிப்பும் அதை தொடர்ந்த பெரு விருப்பும். மதம் என்ன செய்யும்னா, ஒரு விஷயத்த நீ காமம் அதையே அடைந்து தீர வேண்டும்ங்கிற அவஸ்தை உருவாகுது. மோகம் உன்னை அதை நோக்கி செலுத்துகிறது, உந்துகிறது. அப்படி உந்தப்பட்டு காம வயப்பட்டு மோகத்தால் உந்தப்பட்டு நீ போய் ஒரு ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்ட. அப்போ உன் மனசுல அது என்னவென்று தோணும்? வெற்றி பெற்றதாக தோணும். வென்று விட்டோம். அப்ப அதோட உன்னுடைய அவஸ்தை தீரணுமா இல்லையா? ஏன்னா காமத்தை அவஸ்தைன்னு தான் சொல்றோம். அந்த அவஸ்தை தீரணும்ல. அனுபவிச்சுட்டியே, அனுபவிக்கணுங்கிற அவஸ்தையில இருந்து அனுபவிச்சுட்டியே, அது தீர்ந்ததா? தீரல. அது இன்னும் பெருகும். அதான் அவர் சொல்றாரு, விரும்பியது கிடைப்பதால் பெருகும் களிப்பும் அதை தொடர்ந்து வரும் பெருவிருப்பும் அது இன்னும் பெரிய விருப்பமா மாறிடும். ஏன்பா, தேவலோக அரம்பையரெல்லாம் உனக்கு பணி செய்ய காத்திருக்கிறார்கள். உன் மனைவி மண்டோதரியே அவ்வளவு பேர் அழகி. அப்ப அவர்களையெல்லாம் வென்ற மமதை தானே உனக்கு சீதையை தூக்கிட்டு வர வச்சது. அப்ப அது இதுவரைக்கும் வென்றதன் களிப்பு உனது பெருவிருப்பை தூண்டியது. அதுதான் மதம். மதம் பிடிச்சு அலையறான். மதம் பிடிச்சு அலையறான்னா 2 படம் ஜெயிச்ச உடனே 3வது நான் முதல்வர்னு சொல்லிக்கிறது தான் இந்த மதம். அது சேரக்கூடிய இடம். அது அது ஒரு சிறு வெற்றியினால் உன்னை உன்மத்தம் கொள்ளச் செய்து உன்னை இன்னும் ஒரு பெரிய விருப்பத்தை நோக்கி செலுத்தக்கூடிய குணத்துக்கு பேர் தான் மதம். அதுதான் இங்க சொல்லப்படுவது. கடைசியாக இந்த கற்றிலேன் கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவித்யைன்னு சொல்லப்படுவது. ஈனமாய எட்டும்னு இவரு பாடியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? ஈனமாய எட்டும்ல இந்த 6ம் வரும், இது அத்தனையும் வரும், இந்த 8ம் வரும். ஈனமாய எட்டும்னு சொல்லக்கூடியதுல இந்த 8ம் உண்டு. திருமழிசை ஆழ்வார் பாடினது ஈனமாய 8, ஈனமான 8ன்னு சொல்லி. அவித்யைனா என்ன? அறியாமை அல்லது அரைகுறை புரிதல், ஒன்றை வேறொன்றாக புரிந்து கொள்ளுதல், அதுதான் அவித்யை. அதைத்தான் இவர் சொல்றார், கற்றிலேன் கலைகள், அதை கற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நான் என்ன செய்தேன்? ஐம்புலன்கள் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனதை. ஆகவேதான் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், இன்பத்தை தரக்கூடியது ஏதாவது படிச்சிருந்தா தெரியும், புலன்களுக்கு பின்னால போனா தவறுன்னு நான் படிச்சதுனால தெரியும். நான் தான் கலைகளை கற்றிலேனே, படிக்காதவனாச்சே. ஆகவே நான் என்ன செய்தேன், மனதிற்கு புலன்களுக்கு பின்பு செல்வதுதான் இன்பம்னு சொல்லி என் மனம் சொன்ன வழியில போயிட்டேன்.
அதான் என்னுடைய அவித்யை, என்னுடைய அறியாமை. இது எல்லாத்தையும் இறைவனின் பெயரால் தாண்டுனா என்ன கிடைக்கும்? அதான் 9வது பாட்டு. குலம் தரும் செல்வம் தந்திடும் அதெல்லாம் தந்திடும். அப்படி பாடி முடிக்கிறார். கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துட்டேன். நண்பர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி ஜாஜா. இன்ட்ரோடக்ஷன் சார். பிரமாதம் ஜெயா, நல்லா தொகுக்கப்பட்டது. அந்த 8 பாடல்களும் 8 விஷயங்களையும் தொகுத்து சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி அந்த உய்ய, அது பேர் என்னது, உய்யுமாறு கண்டேன் பாருங்க. அது அந்த இடத்தை, அந்த அடைய வேண்டிய இடத்தை உய்யுமாறு கண்டேன்கிறது தவறு வர முடியும். ஓஹோ, ஸோ அதனால இது ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த இல்லாட்டி நான் ரொம்ப அட்டன் பண்ண போல இருக்கு. உறுதியா அட்டென்ஷன் வாஸ் தட் பீக். தேங்க்யூ. மிக நன்றி. அந்த மற்றவங்களை கூப்பிடுங்கம்மா. அனந்தகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? தேங்க்ஸ் ஜஜா. இப்போ நீங்கள் மறுபடியும் தொகுத்து சொன்னது ரொம்ப பிரமாதமாக இருந்து, ஒவ்வொரு குறையை நாம் எப்படி கடந்து கடைசியில் நமக்கு என்ன கிஃப்ட் வரும் இதை கடந்தோம்னா அப்படின்னு தொகுத்து சொன்னது நல்லா இருந்தது. அப்புறம் அந்த இது காமனார் தாரைக்கு கொடுத்த மேலதிகமான அர்த்தம், பேரின்பம் இல்லை ஆன்ம இன்பம்ங்கிறது. அப்புறம் இரவும் பகலுக்கும் இன்னொரு மீனிங் கொடுத்தீங்க. துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, நாராயணன் நினச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எனக்கு இந்த காமம்னா அதை அடைய நினைப்பது, மோகம்னா அது கொண்டு சேர்க்கிற வழி இல்லாட்டி கருவி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இது ஒன்றும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஜாஜா? சரியா புரியல. அதாவது இந்த காம லோப மோக மத மாச்சரியம் அஞ்ஞானம் அசூயை, இந்த 8 விஷயங்களும் தான் நம்மை இந்த புலன்களில் சிக்க வைக்கக்கூடியதாக சொல்லப்படுவது. ஆச்சாரிய ஹிருதயம் அதுக்கு விளக்கம் கொடுக்குது. காமம் என்பது என்ன? விரும்பிய பொருளை அனுபவித்தே தீர வேண்டிய அவஸ்தை அப்படின்னு அது சொல்லுது. காமத்தை டிஃபைன் பண்ணுது. காமம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு உடல், பெண் உடல் மட்டும் காமம்னு சொல்லக்கூடாது. நல்ல உணவின் மீதும் காமம் தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா? அதுதான் இது. ஒரு பொருளை விரும்பினா, ஒரு பொருளை விரும்பலாம், ஒரு பொருள் மேல நமக்கு ஆசை வரலாம். ஆனா அதை அடையாதது நமக்கு ஒரு அவஸ்தை மாதிரி நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டே. ராவணனுக்கு என்ன நிகழ்ந்தது? சீதை மேல அவன் ஆசைப்பட்டான், அவளை அடைய முடியாதது அவனுக்கு எவ்வளவு பெரிய அவஸ்தையா இருந்தது. கம்பராமாயணத்துல அந்த பாட்டு வரும். இப்போ கம்பராமாயணம் வாசிக்கிறவங்க வாசிச்சிருப்பீங்க. சீதையின் நினைவால எப்படியெல்லாம் ராவணன் துன்பப்பட்டான், துன்பம் அடைந்தான் சீதையினுடைய நினைப்பால அப்படின்னு கம்பன் எழுதியிருப்பார். அந்த பாட்டை படிச்சு பாருங்க. அதுதான் காமம். அதை அடைய முடியாதது அவனுக்கு ஒரு அவஸ்தையா இருக்கும். வேற எதுலயும் கவனம் செல்லாது. முள்ளு உறுத்தின மாதிரி அந்த நினைப்பு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, இன்னும் நம்ம அதை அனுபவிக்கலையே, இன்னும் நம்ம அதை அனுபவிக்கலையே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருக்கும். அதுதான் அவஸ்தைன்னு சொல்லப்படுவது. இந்த காமத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடு, ஒரு எக்ஸிபிட் எப்படி வரும்னா, 2 விதம் இருக்கு. இப்ப காமம்ங்கிறது என்ன? ஒரு பொருளை அனுபவிக்க நினைத்து அதை அனுபவிப்பது வரைக்கும் அது ஒரு அவஸ்தையாக நம்முள் நீடிப்பதுதான் காமம். சரி, 2 பாசிபிலிட்டி இருக்கு. நீ அனுபவிச்சிடலாம், அல்லது அது உனக்கு கிடைக்காம போயிடலாம். இப்ப அனுபவிச்சிட்டோன்னு வைங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வருவோம். அதை அனுபவிக்க போறேன். சரி, எப்படி அனுபவிக்க போற? ஏதாவது ஒண்ணு பண்ணி, அது நேர் வழியோ குறுக்கு வழியோ ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு வழிமுறைக்கு போயிட்டேன்னா நான் மோகம் கொண்டு அலைகிறேன்னு பொருள். ராவணன் சீதை மேல் ஆசைப்பட்டான். அவளை கண்டவுடன் அவனுக்கு காம அவஸ்தை தோன்றியது. அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான்? அவள் இன்னொருவர் மனைவிங்கிறதையும் மறந்து அவளை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டான். அதுதான் மோகம். மோகம் என்ன செய்யும்? காரியம் அகாரியம், அதாவது எது பொருத்தமான செயல், எது தவறான செயல், அதான் காரியம் அகாரியம்னு பொருள்.
எது நல் செயல், எது நல்வழி, எது தீவழி என்று அறிய மாட்டாத ஆராயாத வெறி, அது ஒரு வெறியை உண்டு பண்ணிடும். இந்த அவஸ்தை உண்டு பண்ணக்கூடிய வெறி தான் மோகம். அதனாலதான் மோகத்துக்கு வடமொழியில என்ன சொல்றான், மோகாவேசம், காம ஆவேசம்னு சொல்ல மாட்டான், மோக ஆவேசம்னு தான் சொல்லுவான். ஆவேசம்னா வெறி. காம வயப்பட்டு மோகாவேசம் கொண்டு அப்படிதான் எழுதுவாங்க தமிழ்ல எழுதும் போதும். காம வயப்பட்டு, காமத்திற்குள்ள போய் வயப்படுதல், அதனுடைய வழிக்குள்ள போயிடுறது, அதான் அவஸ்தைப்படுதல். அதனால் மோக வெறி கொண்டு, மோக ஆவேசம் கொண்டு, அப்படி ஆவேசம் கொண்டு நீ அந்த பொருளை அடைஞ்சிட்டனா, அடைஞ்ச உடனே அது உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி நிலையானதல்ல, அது மேலும் அனுபவிக்கும் ஆசையை தூண்டிவிடுமாக அமையும். அதற்கு பேர் மதம். காமம் ஒரு பொருளை அடைய நினைக்கும் அவஸ்தை, மோகம் அதை அடைவதற்காக எந்த வழிமுறையையும் கையாளக்கூடிய வெறி. அப்படி கையாண்டு அதை அடைந்து விட்டால் அந்த இன்பம் அதோடு நிறைவிற்கு உட்படாது, உன்னை மேலும் பெரிய இன்பத்தை அடைய சொல்லி தூண்டுமாறு செய்வது மதம். இது மூணும் அடைந்தால் சரியா? இப்ப அடையல, எனக்கு அது கிடைக்கல, அப்ப எனக்கு வரக்கூடியது குரோதம். விரும்பியது கிடைக்காத போது வரும் சீற்றம் தான் குரோதம். யார் மேல குரோதம் கொண்டிருப்போம்? நாம் விரும்பிய ஒன்றை பெற்ற இன்னொருவன் மேல் நாம் குரோதம் கொண்டிருப்போம். காரணமே இல்லாம ஒருத்த மேல குரோதம் வருமா நமக்கு? நான் நல்ல அழகா இருக்கணும்னு நினைச்சேன், இவன் அழகா இருந்து பேரை தட்டிட்டு போறான், அப்ப அவன் மேல எனக்கு குரோதம் வரும். நான் புகழுடையவனா இருக்கணும்னு நினைச்சா இவன் என் புகழ அடைஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் மேல எனக்கு குரோதம் வரும். குரோதம் என்பது அதுதான். அடைய முடியாத போது ஏற்படுகின்ற சீற்றத்துக்கு பேரு குரோதம். லோபம், லோபம்ங்கிறது என்ன? கண்ட பதார்த்தங்களிலும் அளவற்ற அபேட்சை. அதாவது மதமும் லோபமும் கிட்டத்தட்ட ஒன்னோட ஒண்ணு நெருங்கினது. மதம்ங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட பொருள் நமக்கு கிடைச்ச உடனே, அந்த பொருளால் அடைந்த இன்பம் மேலும் மேலும் இன்பத்தை பெற வேண்டும்ங்கிற தூண்டுதலுக்கு பேர் மதம். அதே மாதிரி இந்த பொருளை அடைஞ்ச மாதிரியே பாக்குற எல்லா பொருளையும் என்னால அடைஞ்சிட முடியும்னு ஒரு நினைப்பு வருது. இப்போ 3 விஷயங்களை சொல்றாங்க, மண், பொன், பெண். ஏன் சொல்றான்? மண்ணை அடைஞ்ச உடனே, ஒரு தேசத்தை ஜெயிச்ச உடனே அந்த தேசத்தினுடைய பொன் பொருட்களை எல்லாம் நான் எடுக்கணும்னு எனக்கு தோணுமா? மண்ணை வென்றதும் பொன் மேல் ஆசை வரும். ஏன்? மண்ணையே வென்றுட்டியே, மண்ணில் இருக்கிற பொண்ணு உன்னோடது தானே, அதான் லோபம். சரி, மண்ணை வென்று விட்டாய், பொன்னை வென்று விட்டாய், அப்ப இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களும் உன்னுடையவர்கள் தானே, அதுல இருக்கிற பெண்கள் உன்னோடவங்க தானே, அவங்களையும் நீ எடு. செல்வத்தை பெற்றவன், பொருளை பெற்றவன் பெண்களை நோக்கி ஏன் போகிறான்? அப்போ ஒரு பொருளை, ஒன்றை வெல்ல முடிந்ததனால் அத மாதிரியே மற்றவற்றையும் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்காக போறது. சிகரெட்டுல ஆரம்பிச்சு நீ கடைசியில கஞ்சால போய் நிறுத்துவ அப்படின்னு எல்லாரும் திட்டுறது என்ன? சிகரெட்டில் ஆரம்பிச்சு அது அப்படியே பீர் ஆகி, பீர் விஸ்கி ரம்மாகி, அதுக்கு டாஸ்மாக் லெவலுக்கு போய் முடிஞ்சு அப்புறம் கஞ்சால விழுந்து, இப்படி ஒன்ன தொட்டு ஒண்ணு வந்துகிட்டே இருக்குல்ல. இதுல இருந்து இந்த போதை பற்றல, அடுத்த போதை, இதற்கு அடுத்தது, அப்படி ஒன்ன தொட்டு ஒன்னா பரவக்கூடிய எண்ணத்திற்கு பேரு லோபம் அப்படின்னு பேரு. கண்ட பொருட்களில் எல்லாம் அபேட்சை. புலன் இன்பம் நிறைவடையாது, இன்னும்னு கேட்கும். அப்ப இது தவிர இன்னொன்னு. இப்ப பீர் மட்டும் போதை கிடையாது, பீரோட கொஞ்சம் விஸ்கி அடிச்சனா அப்படி ஒண்ணுக்கு மேல ஒன்னா போகுது, அது லோபம். இதற்கு அடுத்து வரக்கூடியது மாச்சரியம். மாச்சரியம்னா என்ன? பொறாமை. நான் விரும்பிய ஒன்று இன்னொருவரால் அனுபவிக்கப்படுவதை பார்த்தால் அவர் மேல் எழுவது குரோதம். அந்த குரோதம் என்ன செய்ய? அவர் அழிக்கிற வரைக்கும் தீராது. மாச்சரியம்னா என்ன? தான் அடையாத ஒன்றை இன்னொருவர் அடைந்திருந்தால் அவர்களை அதனால் அவமதித்தல், அதுதான் மாச்சரியம். அவங்கள ரொம்ப அவமரியாதையா நடத்துறது. அதை எப்படி சொல்றது? எனக்கு கிடைக்காத ஒன்று பிறருக்கு கிடைத்தால் அவர்களை அவமதிப்பது, அவர்களை தண்டிப்பது, அவர்களை குரூரமாக நடத்துவது எல்லாம் மாச்சரியம். அஞ்ஞானம்னா என்ன?
இவை மேல இத்தனை சொன்னமே, 6 விஷயம் பேசணுமே, இந்த 6 விஷயத்தையும் நான் தொடர்ந்தால் எனக்கு துன்பம் வந்து சேருங்கிற அறிவு இல்லாமல் இருப்பதே இங்கு அஞ்ஞானம் எனப்படுகிறது. அஞ்ஞானம்னா இவற்றால் இன்பம் இல்லை, இன்பமாக கருதப்படும் இவற்றால் துன்பமே வரும் என்பதை உணரமாட்டாத அறியாமையே அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. 8வதா இருக்கக்கூடியது அசூயை. அசூயைனா இந்த இடத்துல குணங்களின் தோஷம் கண்டு குறை சொல்லுதல் அப்படின்னு ஒண்ணு. அதாவது நீங்க ஒருத்தரை தண்டிக்க முடியும்னா குரோதத்துல போவீங்க. உங்களால தண்டிக்க முடியல, ஆனா அவரை நீங்க வந்து உங்க இதுல வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு சாத்து சாத்தலாங்கும் போது நீங்க மாச்சரியம் அப்படி பண்ணுவீங்க, இன்சல்ட் பண்ணுவீங்க. ரெண்டுமே பண்ண முடியலன்னா தள்ளி போய் அவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே தெரிவிங்க. பெரிய சம்பாதிச்சுட்டான், என் கூட தான் வேலையில இருந்தான், இவன் என்னெல்லாம் செஞ்சு சம்பாதிச்சான்னு எனக்கு தெரியாதா, அவன் முன்னாடியும் சொல்ல மாட்டீங்க. அவன் அடிச்சிருவான், அவனை நீங்க உங்களோட கீழானவனா இருந்தா நீங்க அதை செய்ய முடியும், அது செய்ய முடியாது. அந்த நேரத்துல நாம செய்யறது தான் அசூயை. அவன் மேல பொறாமைப்பட்டு, அழுக்காறுன்னு தமிழ்ல இதுக்கு சரியான வார்த்தை இருக்கு, அழுக்காறு. அவன் மேல் பொறாமை கொண்டு உளுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி அவனை பத்தி மற்றவங்கள்ட்ட போய் பொய்யாகவாவது அவனை பற்றி குறை சொல்லி கொண்டே இருப்பது, அதுக்கு பேர் தான் அசூயை. இந்த 8 குணங்களும் தான் ஈனமாய 8ம்னு யார் சொன்னது? நம்ம இவர் சொல்றது, திருமழிசை ஆழ்வார் சொல்றது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அஜ்ஞானம், அசூயை. இது எல்லாமே ஒன்ன தொட்டு ஒன்னா வரக்கூடியது, ஒன்றின் தொடர்போடு ஒன்று உடையது. 8 புள்ளி கோலம் தான் இது. புள்ளி தனித்தனியா தெரியும், ஆனா அது எல்லாத்தையும் ஒரு கோடு இணைச்சிக்கிட்டே இருக்கும். அதான் 8 புள்ளி கோலம் மாதிரி இந்த 8. இல்லை, இது யூஸ்வலாக நான் கேட்க வந்த கேள்வி என்னென்னா, இந்த அன்னத்துக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. குழந்தையிலே அவனை போய் கண்டேனே அப்படிங்கிறது, அன்னம்ங்கிறது ஒரு தூய ஞானம். அதுக்கு மேலே அவன் உட்காந்துருக்க, அவனும் பிராட்டியும் உட்காந்துருக்காங்கிறது ரொம்ப ஒரு அழகிய படிமமாக தெரிஞ்சுது. இப்போ நம்ம பிரபந்த வகுப்பு வரும்போது, இப்போ அந்த மாலோலன் வந்து ஒரு குரூப் ஷேர் பண்ணியிருந்தார். அங்கே அது ஜென்ரலாக வந்து ஒரு வைணவர்களுக்கான குரூப், ஐ மீன் பெருமாள் சேவிக்கிறதுக்கான ஒரு குரூப்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எங்கே பெருமாள் ஏழை பண்ணினாலும் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. இப்போ பெரிய திருமொழிக்கு இப்போ ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ திருவுள் எழுந்தருளல் அப்படின்ட்டு ஒருத்தர் அந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணார். அன்ன வாகனத்தில் பெருமாள் ஐ திங்க் திருவள்ளூர் வீரராகவன் எழுந்தருளல் ஃபோட்டோ ஷேர் பண்ணார். இப்போ நீங்கள் சொன்ன இந்த அன்னம்ங்கிற அந்த ஒரு ஒரு பொயட்டிக் இமேஜரை வச்சு பார்க்கும்போது அதுக்கு அந்த அந்த தூய ஞானத்து மேலே எழுந்தருளிய சுடர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப பொயட்டிக்காக இருக்கு சார். பட் அதே மாதிரி யாழிக்கும் இந்த மாதிரி மரபுல ஒரு மீனிங் உண்டா? அது கேள்வி நம்பர் 1. இன் தியரி இப்போ நம்ம பிரபந்த வகுப்புல பார்க்கும்போது இப்போ பெருமாள் ஏழை பண்றதுங்கிறது, ஒரு வாகனத்து மேல பெருமாள் ஏழை பண்றதுங்கிறது ஒரு அர்ச்சா ரூபம் தானே, இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒரு ஞானத்து மேல ஏன் வந்து பெருமாளும் இருக்கணும், தாயாரும் இருக்கணும்? அந்த பிரிவினை இல்லை, அதையே நம்ம ரெண்டா பார்க்குறோம். இல்லை பெருமாள் மட்டுமே ஒரு அந்தர்யாமியா அவனை மட்டுமே பார்க்காத. ஐ ஹோப் இட் மேக் சென்ஸ். கொஞ்சம் அதுதான் என்னுடைய கேள்வி சார். நன்றி. 2வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன் ஸ்ரீராம். வடகலையார் தென்கலையார் இத்தனை காலங்களாக பிரித்து வெட்டு குத்து வரைக்கும் போறதுக்கான அடிப்படையத்தான் நீங்க இப்ப கேள்வியா கேட்டிருக்கீங்க. வடகலை சம்பிரதாயத்துல தாயாருக்கு இந்த இடம் இல்லை, சாரி, தாயாருக்கு இந்த இடம் உண்டு, அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவா. தென்கலையில பெருமாளாரே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு உண்டு. வடகலையில தாயாருக்கு அந்த ஒரு ஸ்திரீத்துவம் உண்டு. இது வந்து தென்கலையிலையும் உண்டு. ஆனா ரோல் என்ன அப்படிங்கிறதுல 2 பேருக்கும், ஸ்ரீயினுடைய ரோல் என்னங்கிறதுல 2 பேருக்கும் ஒரு இது உண்டு. மரபார்ந்த வைணவர்கள் வைணவ தாயாரை கூட பெருமாளே சிறந்தவன், பரவாசுதேவன் தனித்திருப்பவன் சொல்லுவாங்க மரபார்ந்த வைணவர்கள். ஆனா தாயார் அப்படிங்கிறது வந்து சிவசக்திங்கிறது சைவத்திலையும் அதுதான். சிவமே பெரியவன், ஆனா சிவனோடு சக்தி இல்லாமல், சிவசக்தி ஐக்கியம் இல்லாமல் உலகம் இல்லை. அப்போ இருவேறு இயல்புகளால் ஆனதுதான் இந்த உலகம். இப்ப அதுதான் ஞானம். ஞானம் என்பது அந்த அறிவுங்கிறது வந்து
ஒன்றேதான் அது. ஆனா அந்த ஒன்று இருவேறு பினாமினானாக இருக்கும். நான் இத எப்படி சொல்றது அப்படின்னா, ஆஹ், இது உணர மட்டுமே முடியும். எனக்கு எவ்வளவு இதை சொல்லி விளக்க முடியும்னு தெரியல. நான் உணர்ந்ததை தான் நான் சொல்றேன். ஒரு உதாரணங்களின் வழியாகத்தான் இதை சொல்ல முடியும் திரும்ப திரும்ப. அதாவது ஓமான பிரமேயம்னு சொல்லக்கூடியது. ஓமை புரிந்து விட்டால் அந்த உட்கருத்தும் புரிந்து விடுங்கிறது அதை குறிக்கக்கூடியது. அப்படித்தான் நான் சொல்ல முடியும் இதை. ஏன்னா எனக்கு அம்மாங்கிறவ என்னுடைய என்மேல் மிக கருணை கொண்ட, என்மேல் மிகவும் பிரியம் கொண்ட, ஆனால் நான் தவறு செய்யும் போது கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒருவளும் அவதான். யார்? என் தாய். கடுமையாக தண்டிக்கக்கூடியவள் என் தாயா, இல்ல கருணை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய, எனக்கு என் முகம் பார்த்து பசியில இருக்கேனா இல்லையா, நான் 4 தோசை போதுன்னு சொன்னா கூட என் அம்மாவுக்கு தெரியும், இன்னும் 2 திம்பா இவன் வேணும்னு போதுன்னு சொல்றேன்னு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை இன்னொன்னு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு உணவிடக்கூடிய அந்த தாயா யார்? என்னுடைய அம்மா. இந்த 2ல அப்ப இந்த 2ம் சேர்ந்தது என் தாய். இப்ப இப்படி இருக்கா, அப்புறம் இப்படி இருப்பா. நான் இப்படி இருக்கும்போது அவ இப்படி இருப்பா, நான் இப்படி இருக்கும்போது அவ அப்படி இருப்பா. இதுதான் இறைவன் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய விதம். என்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறு, என்னுடைய இடத்திற்கு ஏற்றவாறு அவ இருப்பா. அப்போ நான் ஞானம் அடையும் போது அவன் ஏன் துணையோடு இருக்கக்கூடியவனாக அந்த இடத்த சொல்ற? அன்னப்பறவையின் இது துணையாக, அதாவது தன்னுடைய துணையோடு புணரும் திருக்குழந்தைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, வைணவத்துல திரு என்கிற ஸ்ரீத்துவம் என்ன அப்படின்னா, ஸ்ரீத்துவம் தான் இறைவனை உய்யும் வழியை அவன் அருளுகிறான்னு சொல்றோம் இல்லையா, அந்த அருளை நாம் பெறச் செய்யக்கூடியது ஸ்ரீத்துவம். அதாவது இறைவனை உய்யும் வழி, அதை நமக்கு அருளுவதை என்ஷூர் பண்ணக்கூடியதே ஸ்ரீதேவி தான், ஸ்ரீதான். தாயார் தான் நமக்கு இறைவனை அடையும் வழியை காட்டி கொடுக்கிறாள். அவ சொல்லிதான் நமக்கு அந்த அருள் கிடைக்கிறது. அதன் வழியாகத்தான் நம்ம இறைவனை சென்று அடைகிறோம். அவன் தான் ரூட். அந்த ரூட் வழியதான் அவனை போய் சேர முடியும். அந்த இடம் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது எப்போதும். அதனாலதான் நீங்க வைணவ மரபுகள்ல தாயாரை சேவிச்சுட்டு அதற்கு பிறகு யாரை போய் சேவிக்கணும்? பெருமாளை. இந்த வழியை கண்டுகொண்டு அவனை அடைதல். தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்ற மரபு அப்படிதான் உருவாகி வருது. சோ தாயார் தான் அந்த உய்யும் வழியாக நமக்கு சொல்லப்படுவது தாயார் தான். அவள் அருளால் தான் அது நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இது வாசிக்கும் போது, திருப்பாவை வாசிக்கும் போது நம்ம திரும்ப திரும்ப பார்த்தோம், நப்பின்னையை கூப்பிட்டு அவனை எனக்கு அருள்னு கேட்கிறா ஆண்டாள். அதையே நப்பின்னையை கூப்பிட்டு நாராயணனை எனக்கு கொடுன்னு கேட்கணும்? அதுதான் வைணவ தாத்பரியம். அவள் தான் அந்த வழியை காமிக்கணும். நாராயணனை அடையும் வழியை அவள் தான் காட்டணும். ஆகவேதான் நப்பின்னையை அழைத்து எனக்கு நந்தகோபன் மகனை காட்டுன்னு அவ கேட்கிற பாட்டு இருக்கு. அது நீங்க திரும்ப வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் அந்த தாயாரினுடைய பொருள். அன்னப்பறவை அவனுடைய அவதாரங்களில் ஒன்று. ஒவ்வொரு முறையும் உலகம் இந்த உலகம் இப்ப இதுல பிரளயத்துல அழிந்து திரும்ப தோன்றும் போது மீண்டும் ஒரு பிரம்மா உருவாகி வருவார். அந்த பிரம்மா படைப்பு தொழிலை மேற்கொள்வார். சரி, எதை கருவியாக கொண்டு படைப்பு தொழிலை மேற்கொள்வார்? வேதத்தை கருவியாக கொண்டு படைப்பு தொழிலை மேற்கொள்வார். சரி, பிரம்மாவே புதுசா பிறந்திருக்காரு, அவருக்கு எப்படியா வேதம் தெரியும்? அப்போ எப்படி பிரம்மா பிறந்தார்? பெருமாளது நாபியிலிருந்து பிறந்தார். அப்ப பெருமாளே என்ன செய்வார்னா, ஹம்சவாக, அதாவது ஹம்ச ரூபம், அதாவது ஒரு அன்னப்பறவை, வெண்ணிறமான அன்னப்பறவையின் வடிவெடுத்து நான்முகனாகிய பிரம்மனுக்கு வேதத்தை உபதேசித்து பிரம்மன் அந்த வேதத்தை கொண்டு படைப்பு தொழிலை துவக்குவான். ஆகவே அவனுடைய அவதாரங்களில் ஒன்று இது அன்னம். அதனாலதான் அன்னம் என்பது ஞானத்தின் வடிவாக ஏன் சொல்லப்படுகிறது என்றால், அன்னப்பறவையின் வடிவில் தான் வேதத்தை இறைவன் பிரம்மனுக்கு அருளுகிறார். ஆகவே அப்படி சொல்லப்பட்டது. யாழி என்பது இந்த தத்துவ ரீதியிலான எந்த உட்பொருளும் அதற்கு கொடுக்கப்படவில்லை. அது சிற்ப கலைஞர்களினுடைய கற்பனையில் உருவாகி வந்த ஒரு பெரிய விஷயம். அது டெக்னீஷியன் சைடுல இருந்து உள்ள வந்த ஒரு விஷயம். பிலாசபர் சைடுல இருந்து வந்தது கிடையாது.
பிலாசபர்ஸ் அன்னப்பறவையைத்தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனா யாழிங்கிறது வந்து ஒரு ஒரு மிக்ஸ் ஆஃப் வெவ்வேறு வடிவங்கள். அதாவது ஒரு அது ஒரு பெரிய சுறாமீன், ஒரு சிங்கம், அப்புறம் அந்த பறவைகளிலேயே வலு கொண்ட சிறகுகள் கொண்ட பெரிய கழுகு, இந்த மூன்றினுடைய காம்பினேஷனாக அது வந்து உட்காருது. நீரில் வாழும் விலங்குலேயே வலிமை வாய்ந்தது எது? மகரம், அதாவது சுறாமீன். நீரில் வாழும் நிலத்தில் வாழும் விலங்குகளிலேயே வலிமை வாய்ந்ததாக சொல்லப்படுவது சிங்கம். வானில் பறக்கும் பறவைகளிலேயே மிக வலிமை வாய்ந்ததாக சொல்லப்படுவது கழுகு. இந்த மூணும் கலந்தா ஒரு உருவம் எப்படி இருக்கும்? பெரிய பிரம்மாண்டமான உருவம். யானையவே தன் காலுக்கு கீழே வச்சு மிதிக்கிற மாதிரி இந்த உலகின் வலிமைகளெல்லாம் திரட்டப்பட்ட ஒரு இன்டகரேஷன் ஆஃப் காங்க்ளோமரேஷன் ஆஃப் ஆல் தி மைட்டி ஃபோர்சஸ் ஆஃப் தி எர்த். எர்த் இன்க்ளூட்ஸ் இது சி, வானம், பூமி, கடல், அந்த மூணுலையும் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த விலங்குகள் எல்லாத்தையும் மிக்ஸா காங்க்ளோமரேட் பண்ணி ஒரு பிரம்மாண்ட ரூபத்தை கற்பனை பண்ணுங்க. அதுதான் யாழி. அப்பேற்பட்ட கற்பனை உருவத்தையும் இறைவனுக்கு கீழே தான் அதுவும் இருக்கும். இது எனி மைட்டி ஃபோர்சஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா கூட அது இறைவனுக்கு அடங்குனதுதாங்கிறதுனால அதை ஏன்னா ஒரு சிற்பத்தை செய்யறத ஒரு கலைஞன், ஒரு ஒரு ஆர்ட்டை எடுக்கக்கூடிய ஒருத்தன் அவன் கற்பனைக்கு இடமளிக்கக்கூடிய ஒன்னதான் விரும்புவான். இருக்கிறத இருக்கிற மாதிரி செதுக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேண்டாமே இல்லையா? அது ஒரு லிமிட் வரைக்கும் தானே. ஒரு பூவை பார்க்கறேன், அந்த பூவை மாதிரியே கல்லுல செதுக்கிறேன்னு சொன்னா அது ஒரு ஒரு அது ஓகே. ஆனா அது கலைஞனுடைய பூவா மாறணும்ல, சிற்பியின் பூவா மாறணும்னா அவன் அவன் சிற்பியினுடைய கல் தாமரையும் நிஜத்துல இருக்கிற தாமரையிலையும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். சிற்பியினுடைய தாமரை வேற மாதிரி இருக்கும், கலைஞனுடைய ஓவியனுடைய தாமரை வேற மாதிரி இருக்கும். ஓவியன் வரைகிற தாமரை மகாலட்சுமியாகிய தாயாரையே தன்மேல் உட்கார வைத்து தாங்கும் அளவிற்கு பெருசா இருக்கும். அப்படி ஒரு தாமரையை நம்ம வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? அது அவனது கற்பனையில விளைந்து வந்தது. அப்ப தத்துவத்தால் விளைந்து வந்தது கிடையாது யாழிங்கிறது. அது ஒரு ஒரு ரொம்ப பெரிய கலைஞனுடைய கற்பனையில உதிர்த்து வந்தது. அது வந்து டிராகனுடைய எக்ஸ்டென்ஷனா இருக்கலாம் என்பது ஒரு கருத்து இருக்கு. ஜெயமோகன் ஒரு கட்டுரையிலேயே அதை எழுதியிருக்காரு. யாழிங்கிறது அவங்களுடைய டிராகன் உருவங்களை பார்த்து நாம உருவாக்குனது அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. ஆனா நமக்கே அந்த மிக்ஸ் இருக்கத்தான் செய்யுது, எல்லாம் கலந்து அண்டரண்ட பட்சி அப்படிங்கிற கற்பனை நம்மள்ட்ட இருக்கு. இன்னும் பெரிய பெரிய இது மிருகங்களை குறித்த கற்பனையெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. யாழிங்கிறது டைனோசரனுடைய தான் யாழின்னு நாம நினைவுல வச்சிருக்கோம்னு இன்னொரு தியரி இருக்கு. பட் அது எல்லாமே இந்த பிலாசபிக்கலான தத்துவ ரீதியிலான விளக்கங்களுக்குள்ள யாழி எப்பவும் வரல. அது பெரும்பாலும் ஆர்டிஸ்டினுடைய ஒரு த கிரேட் இதுதான், இமேஜினேஷன் தான் அது. ஓகே, புரிஞ்சது சார். நன்றி. நன்றி ஸ்ரீராம், நன்றி ஜாஜா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லாட்டி we can close. நன்றி 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 ஜாஜா, இதுவரையும் பிரமாதமாக எங்களுக்கு வழங்கிய உரைக்கு நன்றி. நன்றி. பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு தான் நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.